வெயில் பயங்கரமாக இருக்குதுன்னு சொல்லிட்டு சரி கொஞ்சம் நேரம் ஓரமாக உட்காருவோன்னு சொல்லிட்டு அங்கேயே ஒரு பேரிச்ச மரத்துக்கு கீழே ஒரு மண்ணில் விரிப்பு இல்லாமல் அப்படியே மண்ணோட மண்ணை அப்படி படுத்து கிடக்கிறாரு. இங்கெல்லாம் மண்ணு படைஞ்சு கிடக்குது. ஆல்ரெடி நமக்கு செத்த ஆடு தான். ஆல்ரெடி நமக்கு வந்து கொசுவோடைய ரெக்கை தான் கொடுத்துருக்காங்க. சோகால்டு சலஃபிகள், அதாவது நியோ சலஃபின்னு சொல்லலாம். வேணா இவங்க அந்த உலமாக்கள் வந்து பாவின்னு ஃபத்வா கொடுத்து அவரை வந்து முர்த்ததாக்கி அவரை வந்து ஃபத்வா கொடுத்தாங்களோ அந்த லெவல். அவங்க யார்? அவங்களாம் ஹுசைன் அலைஹிஸ்ஸலாம் அவர் வந்து கொல்லப்பட்டதை பற்றி உங்களுடைய கருத்து என்ன அப்படிங்கும்போது அவர் சொல்கிறார், ஆட்சியாளர்னா என்ன அப்படின்னா ஃபிகாவில் வந்து நாங்கள் எழுதி வச்சுருக்கோம். என்ன அப்படின்னா நம்ம அப்படியே அதாவது நம்ம அப்படி கண் திறந்து அப்படி பார்ப்போம், சேரில் யார் உட்காந்துட்டு இருக்காங்களோ அவன் தான் ஆட்சியாளர். நாளைக்கு அந்த போட்லேருந்து உங்களுக்கு மீட்டு எடுத்துகிட்டு போய் இன்னொரு ஊரில் கொண்டு போய் விடுவாங்க. அங்கே ஆடும் இருக்கும், கோழியும் இருக்கும், பன்னியும் இருக்கும். நீங்கள் பண்ணி சாப்பிட்டு பழகினதுனால என்ன ஆயிரும்? அல்லாவுடைய தீன் என்னன்னு உங்களுக்கு தெரியாதா? நடக்கிறது தீனுக்கு மாற்றம்னு உங்களுக்கு தெரியாதா? எதையுமே பேசல. என்னன்னா நாங்களும் தான் கட்டுப்படுறோம். நானும் சவுதி அரேபியாவில் பிறந்திருந்தா அந்த வேட் 5% நான் கொடுத்து தான். அவுஸு பில்லாஹி மினஷ் ஷைத்தானிர் ரஜீம். பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம். இன்னல் ஹம்துலில்லாஹ் நஹ்மதுஹு நஸ்தஈனுஹு நஸ்தக்ஃபிருஹு நுமினு பிஹி வ நதவக்கலு அலைஹி வ நஊஸு பில்லாஹி மின் ஷுரூரி அன்ஃபுஸினா வ மின் ஸய்யிஆத்தி அமாலினா. மை யஹ்திஹில்லாஹு ஃபலா முஸில்ல லஹு வ மை யுضلில்ஹு ஃபலா ஹாதிய லஹு. வஅஷ்ஹது அல்லா இலாஹ இல்லல்லாஹு வஹ்தஹு லா ஷரீக லஹு வஅஷ்ஹது அன்ன முஹம்மதன் அப்துஹு வ ரசூலுஹு. அம்மா பஅத். அல்லாஹும்ம ஸல்லி அலா முஹம்மதின் வ அலா ஆலி முஹம்மதின் கமா ஸல்லைத அலா இப்ராஹீம வ அலா ஆலி இப்ராஹீம் இன்னக ஹமீதும் மஜீத். அல்லாஹும்ம பாரிக் அலா முஹம்மதின் வ அலா ஆலி முஹம்மதின் கமா பாரக்த அலா இப்ராஹீம வ அலா ஆலி இப்ராஹீம் இன்னக ஹமீதும் மஜீத். ரப்பி ஷ்ரஹ் லி ஸத்ரி. முஹர்ரம் மாதத்துடைய கடைசி நாள். அதனால் இன்றைக்கி எப்படியும் இன்ஷா அல்லாஹ் இந்த சப்ஜெக்ட் வந்து பேசிடணும். ஏன்னா வருஷத்தில் ஒரு தடவை நம்ம வந்து இந்த கர்பலா வந்து ரிமைண்டர் கொடுப்போம் அப்படின்ட்டு நம்ம ஏற்கனவே சொல்லியிருந்தோம். நாம் ஞாபகப்படுத்தலைனாலும் அவங்களே ஞாபகப்படுத்தி அவங்களே பிரச்சனை இல்லை உட்காந்துக்கிறாங்க. இப்போ நான் தான் கடைசி, சரியா? இப்போ வந்து ஆரம்பித்து வச்சான் அப்படின்னு வந்து நம்ம சொல்லக்கூடாது. ஆல்ரெடி இந்த சப்ஜெக்ட் வந்து இந்த மாதம் பூராவே எல்லா மஸ்ஜிதுலேயும் ஜும்மா பயானும் இதுதான். தப்பி தவறி கூட உண்மை என்ன அப்படின்னு மக்கள் விளங்கிடக்கூடாதுங்கிறதுக்காக பொய்களுடைய மூட்டைகளை வந்து அவிழ்த்து வந்து எல்லா எல்லா மிம்பர்கள்லேயும் வந்து அதிகமான மிம்பர்களில் வஹாபிஸ் மிம்பர்களில் வந்து இது தெளிச்சு விடப்பட்டது. சோகால்டு சலஃபிகள், அதாவது நியோ சலஃபின்னு சொல்லலாம் வேணா இவங்களை. ஏன்னா இவங்க வந்து வெஸ்டர்ன் சலஃபி அப்படி சொல்லலாம். இப்போ அந்த மாதிரியான சலஃபு மர்கஸ் எல்லாமே த்ரூஅவுட் வேர்ல்டு. இது வந்து தமிழ்நாடு பிரச்சனை, இது வந்து இந்தியா பிரச்சனை மட்டும் கிடையாது. ஏன்னா பெங்களூரில் ஒரு பயானில் போய் உட்காந்தா கூட அங்கேயும் இதே சப்ஜெக்ட் தான் பேசிகிட்டு இருந்தேன். ஸோ இன்றைக்கி வந்து இந்த கர்பலா ரிமைண்டரில் இன்ஷா அல்லாஹ் வேறு ஒரு சில விஷயங்கள் நம்ம அந்த கர்பலாவில் பார்க்காத சில விஷயங்கள், சில ஆங்கிள்கள் நம்ம வந்து பார்க்க போகிறோம். முதல் விஷயம் என்ன அப்படின்னா, அலி ரலியல்லாஹு அன்ஹு அவர்களுடைய அந்த போர், ஹுசைன் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுடைய அந்த ஷஹாதத்து, அப்புறம் குர்ஆனுடைய சரியான புரிதல், இந்த மூன்றும் நமக்கு சரியாக இருக்கணும் அப்படின்னா நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய மக்சதே பேஸத், அவர்கள் அனுப்பப்பட்ட அந்த நோக்கம் வந்து நமக்கு வந்து கிளியராக இருக்கணும். அது கிளியராக நமக்கு புரிஞ்சால் மட்டும்தான் நமக்கு என்ன புரியும், இது எல்லாம் இந்த வரலாறு புரியும், ரசூலுல்லாஹ்வுடைய அதாவது குர்ஆன் வந்து புரியும், இவங்களுடைய அர்ப்பணிப்பு, இந்த போர்களுக்கான காரணம் புரியும். அலி ரலியல்லாஹு அன்ஹு ஏன் போரிட்டாங்க, ஹுசைன் அலைஹிஸ்ஸலாம் அவங்க என்ன பண்ணாங்க, இவங்க எல்லாத்துக்கான அந்த காரணம் வந்து புரியும். ஏன்னா ரசூலுல்லாஹ்வுடைய உண்மையான சாதனைங்கிறதே ரசூலுல்லாஹ்வுடைய மக்சதே பேசதை சார்ந்து தான் இருக்குது. உண்மையான சாதனை என்ன அப்படிங்கிறத நான் முதல்ல புரிஞ்சுக்கணும். ஏன்னா இன்றைக்கி வந்து முஸ்லீம்களே வந்து இது வந்து சரியாக புரிஞ்சிக்காமல் இருக்காங்க. ரசூலுல்லாஹ்வுடைய உண்மையான சாதனைங்கிறது ஒரு பக்தி பழங்களை உருவாக்கி என்ன இந்த வந்து ஜபம் பண்ணிட்டு சுற்றுற ஒரு குரூப்பை உருவாக்கி விடுறதோ கிடையாது. இதுக்கு முன்னாடியே உலகத்தில் என்ன இருந்துச்சு, நடைமுறையில் இருந்துச்சு. அதுவும் ரசூலுல்லாவை தோற்கடிக்கும் விதத்தில் அந்த உலகப்பற்றின்மை, அதாவது உலகத்தை வந்து நேசிக்கக்கூடாது, செத்த ஆடோட மோசமானது, கொசுவுடைய ரெக்கை அளவு கூட மதிப்பில்லாதது, என்ன ஒரு பிரயாணியை போல் வாழ்கிறது, இதெல்லாம் வந்து இதுக்கு முன்னாடியே இருந்துச்சு. எந்த அளவுக்கு இருந்துச்சுன்னா, இந்து சாமியார்களை போய் பாருங்கள், கடுமையான தவங்கள் வந்து காடுகளில் போய் உட்காந்துட்டு ஒத்த காலில் நின்னாங்கன்னா நின்றுட்டே இருப்பாங்க, தலைகீழாக நின்னாங்கன்னா தலைகீழாக நின்றுட்டே இருப்பாங்க, கண்ணை மூடிட்டு இப்படியே உட்காந்துட்டு இருப்பாங்க. என்ன கல்யாணம் பண்ணாமல் பிரம்மச்சரியத்தை பேணக்கூடியவர்கள், பிச்சை எடுத்து சாப்பிட்டு கிடைக்கும்போது
10 நாளைக்கு ஒரு வாட்டி கிடைச்சாலும் சாப்பிடுவாங்க. இது மாதிரியான ஃபுகராக்கள், இது மாதிரியான துறவிகள், இந்த மாதிரியான ஆட்கள்லாம் உலகம் வந்து பார்த்துச்சு. இதை ஒன்றும் ரசூல்லா வந்து ஃப்ரெஷ்ஷாக இன்னொரு வாட்டி வந்து, அதாவது செல்வத்தை விரும்பாத ஆட்களை வந்து அப்படிலாம் உருவாக்கலை. அதுக்கு முன்னாடியே உலகம் பார்த்துச்சு. அதனால் ரசூல்லாவுக்கு அந்த கிரெடிட்டும் போகாது. அதுக்கு முன்னாடியே உலகம் வந்து பார்த்துட்டாங்க. இன்னும் வரம்பு மீறி தான் போய்ட்டு, அதை குறைக்க தான் ரசூல்லா வந்தாங்க. எது பார்க்காம அதுக்கு முன்னாடி அதே சமயம் ஒரு காட்சி வந்து இந்த மாதிரியான நல்லவர்கள் இப்படிலாம் போயிட்டு இருந்தாங்க. இன்னொரு பக்கம் சொசைட்டி இருந்தது இல்லையா? சொசைட்டியில் என்ன அவங்க மக்கள் பார்த்தாங்க அப்படின்னா, ஒரு மன்னர் ஆட்சி பண்ணுவார். அந்த மன்னர் எப்படி இருப்பாருன்னு பார்த்தீங்கன்னா, அவருடைய வீடு மாதிரி எந்த வீடும் இருக்காது. மாளிகை இருக்கும். அவர் வந்து சாதாரண நம் மக்கள் வந்து தரையில் நடப்பாங்க. அவர் வந்து பட்டு கம்பளம் விரித்து அதில் மட்டும்தான் அவருடைய காலே படும். காவலுக்கு வந்து பார்த்திங்கன்னா பயங்கரமான பாடிகார்டு ப்ரொடக்ஷன் இருக்கும். சாப்பிட்றது பார்த்திங்கன்னா தங்கம், வெள்ளி தட்டு இது மாதிரியான சாப்பாடு தான் இருக்கும். இதில் தான் உட்காந்து சாப்பிடுவாங்க. அதனால் இன்னி கூட சொல்லுவாங்கள்ல, பார்ன் வித் சில்வர் ஸ்பூன் அப்படிம்பாங்க. அப்போ ஒரு நாள் அவங்களுடைய செலவு ஒரு ஏழையுடைய வாழ்நாள் ஜிடிபியாக இருக்கும். அதாவது அவனுடைய வருமானம் வாழ்நாள் அவனுடைய ஒரு நாள் செலவு வாழ்நாள் முழுக்க ஒரு ஏழை சம்பாதிச்சானா கூட அவனால் அச்சீவ் பண்ண முடியாது. அதே மாதிரி பெண்கள், அவன் கல்யாணங்கிற அந்த விஷயமெல்லாம் அவனுக்கு விபச்சாரமும் கிடையாது, அவனுக்கு கல்யாணமும் கிடையாது. அடுத்தவன் பொண்டாட்டி, நம்ம பொண்டாட்டி, எவன் பொண்டாட்டி அதெல்லாம் வந்து ஒரு வரைமுறையே கிடையாது. அந்த புறத்தில் எல்லா வெரைட்டியும் ஒன்று இருக்கும். விபச்சாரி ஒன்று இருக்கும், நடனக்காரி இருக்கும், அடுத்தவன் பொண்டாட்டி தூக்கிட்டு வந்தது இருக்கும், ரோட்டில் கண்ணில் பட்டதெல்லாம் தூக்கிட்டு வந்திருக்கும். அந்த புறம்னு ஒன்று வச்சுருப்பான். அவனுக்கு வந்து எந்த ஒரு ரெஸ்ட்ரிக்ஷனும் கிடையாது. அதே மாதிரி ராஜ உணவு, ராஜ வைத்தியம், எல்லாத்துலேயுமே என்ன இருக்கும்? தனித்துவம் இருக்கும். மக்கள் என்ன பண்ணுவாங்க, அவங்கள வந்து காலில் வந்து உழ செய்வாங்க. சாதாரணமாக அவனை மக்கள் வந்து பார்க்கணுன்னு அப்படியே கும்பிட்டு மட்டும் இருக்கக்கூடாது. அது சாதாரண அந்த மேல் ஜாதி மக்களுக்கு வந்து கும்பிடணும். அவங்க இடுப்பு துண்டு தோளில் போடக்கூடாது, எடுத்து இப்படி போட்டுடணும், செருப்பு இல்லாமல் நடக்கணும். இதெல்லாம் சாதா மக்களுக்கான, அதாவது அவருடைய ராஜாவுடைய அடி என்ன சொல்கிறது, அவங்களுடைய ஜால்ராக்களுக்கு இந்த மரியாதை. ராஜா என்ன, ராஜா வந்தால் சஜ்தாவில் உழுந்துடணும். உழுவாமல் ராஜாட்ட பேசவே முடியாது. அதே மாதிரி ஃபேஸ் டு ஃபேஸ் பார்த்து விடுங்க, சொல்லுங்க சும்மா அப்படியே வந்து அது உருதுல காட்டுவாங்க. நாளம் பண்ண அப்படின்னு நம்ம ஆளுங்களும் அந்த கருமம் தான் செஞ்சானுங்க. அதனால தான் அல்லாஹ் என்ன பண்ணால் கேவலப்படுத்தினேன் இந்த உலகத்தில். இந்த முன்னர் முகலாயர்களும் என்ன பண்ணாங்க, அதுதான் பண்ணாங்க. அதே மாதிரி நாட்டின் ஒட்டுமொத்த சொத்து யாருடைய செல்வம் யாருக்கு சொந்தம்? ராஜாவுக்கு சொந்தம். இது மனமு வந்து உலகம் ஏற்றுக்கிட்ட ரூல்ஸ். இது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் வர்ற வரைக்கும். அதான் பாயிண்ட்டு. இதுக்கப்புறம் உலகத்துக்கு இன்னொரு ஃபேஸ் காமிச்சாங்க ரசூல்லா. ஆட்சியாளர்கள் ரசூல்லா வந்து காமிச்சாங்க. ரோமுடைய ஒரு தூதர் வந்து ஒப்பந்தம் போடுறதுக்கு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம்கிட்ட வர்றாங்க. வந்து யார்கிட்ட, உமர்லியான்கிட்ட வர்றாங்க. ரசூல்லா விட்டுருங்க, அவருடைய லெவல் வேறுன்னு வச்சுங்க. அதுக்கப்புறம் உமர்லியான்கிட்ட வர்றாங்க. வந்து பார்க்குறாங்க, கேட்குறாரு அங்கே மஸ்ஜித் நபியில் வந்துட்டு, எங்கே உங்களுடைய கலீஃபா அப்படின்ட்டு. அவர் எங்கேயாவது இருப்பார் பாருங்கள் அப்படிம்பாங்க. அவர் பார்த்தா ஒட்டகம் வந்து கணக்கெடுக்க போயிருக்காரு. நல்லா மேய்தா, கரெக்டாக மேய்ச்சிட்ருக்காங்களா, பைத்துல் மாலுக்கு வந்த ஒட்டகம் அது சாப்பிடுதா, நல்லா இருக்கா, அது கரெக்டாக மெயின்டெனன்ஸ் இருக்குதா, சோறு இல்லாமல் செத்துருச்சா, கவர்மெண்ட் ஸ்டாஃப் வேலை செய்கிறானா வேலை செய்யலையா அப்படின்ட்டு அவர் போகிறாரு. போகும்போது அப்படியே எல்லாம் பார்த்துட்டு ஓகே கரெக்டாக போயிட்டுருக்குதுன்ட்டு, வெயில் பயங்கரமாக இருக்குதுன்னு சொல்லிட்டு சரி கொஞ்சம் நேரம் ஓரமாக உட்காருவோன்னு சொல்லிட்டு அங்கேயே ஒரு பேரிச்ச மரத்துக்கு கீழே ஒரு மண்ணில் விரிப்பு இல்லாமல் அப்படியே மண்ணோட மண்ணை அப்படி படுத்து கிடக்கிறாரு. இங்கெல்லாம் மண் படிஞ்சு கிடக்குது. அவர் வந்து பார்க்குறாரு. பார்த்துட்டு கேட்குறாரு, என்ன ஆள் நீங்கள், உங்களை பார்த்து எங்கள் மன்னன் பயந்து ஒப்பந்தம் போட உங்களுக்கு அனுப்பியிருக்கான், நீ என்னடானா இப்போ செக்யூரிட்டி கார்டை காணோம், ஒன்றத்தையும் காணோம், இப்படி படுத்து கிடக்குறீங்க அப்படின்னு. இது உலகம் பார்க்காத ஒரு காட்சி. இதைத்தான் ரசூலா உருவாக்கினாங்க. இதுதான் ரசூலாவுடைய ஃபசீலத்து. இதை பேசுங்க, இஸ்லாத்தை கொண்டாடுவாங்க. இது பேசுனா உங்கள் மன்னர்களுடைய மனசு புண்பற்றுன்ட்டு நீங்கள் வச்சிங்கன்னா அல்லாஹ் உங்களை கேவலப்படுத்துவான், இந்த உலகத்தில் கேவலப்படுத்துவான், இழிவுபடுத்துவான். மறுமையிலும் உங்களுடைய இபாதத்துக்கு எடைகள் ஏற்படுத்த, உங்கள் இபாதத்தை அக்யூரசி வேணால் பயங்கரமாக இருக்கலாம். எங்களை விட வந்து நீங்கள் ஃபைன் டியூன் பண்ணி அந்த ரேடியோ அப்படி பண்ணாங்க 107.89ன்ட்டு, அதெல்லாம் நீங்கள் கரெக்டாக அந்த மணிக்கட்டுனா எதுன்னு இப்படி பார்த்து இப்படி நீங்கள் கட்டலாம். எங்களுக்கு கூட கன்ஃபியூஷன் இருக்குது, இதுவான்ட்டு. அப்போ இந்த கேப்பான்ட்டு நீங்கள் வந்து ரொம்ப அக்யூரஸியாக இது பண்ணலாம். அப்புறம் ஆட்டுறது வந்து என்ன ஸ்பீடில் ஆட்டணும், எவ்வளோ டிவிஷனில் ஆட்டணும், இதெல்லாம் நீங்கள் அக்யூரஸியாக பண்ணியிருக்கலாம். இதுக்கெல்லாம் அல்லாட்ட 5 பைசா மதிப்பு இல்லாமல் போயிடும். ஏன்னா இது வேலை செஞ்சு, இதுதான் ரசூல்லாவுக்கு அல்லாஹ் நமக்கு கொடுத்த கண்ணியம். அப்போ இந்த அடிப்படையில் இது அவங்ககிட்ட கேட்கும்போது அவர் என்ன சொல்கிறாரு, உமர் இல்லையான, இதுக்கு ஒரு வேலையால் நீங்கள் அனுப்பியிருக்கலாமே அப்படிங்கும்போது அவர் சொல்கிறாரு, மறுமையில் வந்து அல்லாட்ட நான் தான் பதில் சொல்லணும், என் வேலையால் பதில் சொல்ல மாட்டான்.
என்ன ஆட்சியாளர் அவர் சொல்கிறார், மறுமை நாளில் நான் தான் இதுக்கு கணக்கு சொல்லணும். இந்த ஒட்டகம் ஏன் வந்து பசிச்சிருந்தது நான் தான் பதில் சொல்லணும். அதனால் நானே பார்க்க ஆர்வத்தில் வந்தேன். எல்லாமே செய்யணும்னு அவசியம் இல்லை, அது வேறு விஷயம். புரியுதுங்களா? இன்றைக்கி இப்படியே தான் நடக்கணும் அப்படின்னு அவசியம் இல்லை. ஆனால் இது மாதிரியான ஒரு கூட்டம் உலகம் பார்க்கல. இந்த மாதிரி இவ்வளோ பதவி வச்சுக்கிட்டு, இவ்வளோ அந்தஸ்து இருந்துக்கிட்டு, அதை அனுபவிக்காத ஒரு கூட்டம் இருக்கு பாருங்க. இந்த இடத்துல உட்காந்துக்கிட்டு செத்த ஆட்டை விட உலகத்தை அற்பமாக நினைக்கணும். இந்த இடத்துல உட்காந்துட்டு கொசுவுடைய ரெக்கையை விட உலகத்தை அற்பமாக நினைக்கணும். நம்மளை மாதிரி உங்களை மாதிரி பிளாட்ஃபார்மில் உட்காந்து ஆல்ரெடி நம்ம விரும்பினாலும் நமக்கு செத்த ஆடு தான். தின்ற முடியுமா என்ன? ஆல்ரெடி நமக்கு செத்த ஆடு தான். ஆல்ரெடி நமக்கு வந்து கொசுவுடைய ரெக்கை தான் கொடுத்துருக்காங்க. கிடைச்சதே அவ்வளோதான். அப்புறம் அதில் என்ன பண்ணுறது? நாங்கள் கொசுவுடைய நீங்கள் கொஞ்சம் மேலே போய் காட்டுங்கன்றேன். நீங்கள் அம்பானி அதானி மாதிரி ஒரு 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 தொழிலதிபர், முஸ்லீம் தொழிலதிபர் நீங்கள் காட்டுங்க பார்ப்போம். என்ன இந்த ஒரு கம்பெனி ஒரு சாஃப்ட்வேர் டெவலப் பண்ணி வாட்ஸ்அப்புடைய ஒரு ஓனராகவோ, அல்லது ஒரு ஃபேஸ்புக்குடைய ஓனராகவோ, அல்ல கூகுளோட ஒரு ஓனராகவோ, கிரியேட்டராகவோ, அல்லது ஒரு ஆண்ட்ராய்டு பிளாட்ஃபார்ம் கண்டுபிடிச்சான், இதை பண்ணேன் அதை பண்ணேன், ஐபிஎல் கண்டுபிடிச்சேன், இது மாதிரியான ஒரு தொழிலதிபர், இஸ்லாமிய தொழிலதிபர் எங்கேயாவது நீங்கள் பார்க்க முடியுமா? ஆல்ரெடி நமக்கு கொசுவுடைய ரெக்கை தான். ரசூல்லாவுடைய இந்த சாதனை புரிஞ்சால் தான் மற்றதெல்லாம் புரியும். ஸோ நீங்கள் தேவையில்லாமல் அலிர்லியானு செஞ்சது சரியா, உஸ்மான் கொலையில் யாருக்கு பங்கு இருந்துச்சு, என்ன அவர் என்ன பண்ணலாரு, காவலுக்கு ஆள் போட்டாரா, ட்ராமா போட்டாரா, அவர் இது பண்ணாரா அது பண்ணாராங்கிறத விட டைரெக்டாக கோ டு பேசிக்ஸு. முதல்ல போய் ஏபிசிடி படிச்சுட்டு அதுக்கப்புறம் மறுபடியும் வந்துட்டு அப்புறம் இங்கிலீஷில் கிராமரில் வந்து நாலேஜுக்கு வந்து கே வந்து சைலன்ஸ் ஏன் வருதுன்னு அதுக்கப்புறமா அப்புறம் ஸ்டடி பண்ணலாம். முதல்ல ரசூல்லா சூரியனை முதல்ல பாருங்கள், அதுக்கப்புறம் வந்து சந்திரனை வந்து ஆய்வு பண்ணலாம். பட்ட பகல் முதல்ல அதான் சொன்னல, பட்ட பகலில் அந்த சூரியன் ரசூல்லா அதுவே கண்ணுக்கு தெரியாதவங்களுக்கு கர்பலாங்கிற அந்த சந்திரன்லாம் வந்து கண்ணுக்கு வந்து தெரியாது. எப்படி வந்து ஈசா நபியை வந்து அந்த உலமாக்கள் வந்து பாவின்னு ஃபத்வா கொடுத்து அவரை வந்து முர்த்ததாக்கி அவரை வந்து ஃபத்வா கொடுத்தாங்களோ அந்த லெவல். அவங்க யார்? அவங்களாம் மூசா நபியுடைய ஃபாலோவர்ஸ்ன்னு தங்களை சொல்லிக்கிட்டவங்க, தௌராத்தை சுமந்தவங்களாம் தங்களை சொல்லிட்டவங்க. இன்றைக்கி ஈசா நபி வந்தார்னா மறுபடியும் நாம் சொல்லுவோம் பாவின்ட்டு. அதே ஃபத்வா ஈசா நபிக்கு பார்சல் பண்ணுவோம். என்ன இவர் ஈசா நபி வந்தது ஒரு கணத்தில் அடித்து இன்னொரு கணத்தை காட்ட சொன்னார், அதை பண்ண சொன்னார். இப்போ வந்தால் பார்த்தா ஆள் பேச்ச சரியில்லையே, அவர் பாட்டுக்கு வேறு என்னமோ பண்ணுறாரு. ஆனால் அது வரைக்கும் இருக்க மாட்டாங்க நிறைய பேருன்னு வச்சேன், அது வேறு விஷயம். இப்போ இதுதான் வந்து மெயினாக நம்ம புரிஞ்சிக்க வேண்டிய விஷயம். இஸ்லாம் கற்றுக் கொடுத்த பாடம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஆட்சியாளர் என்பவர் யார், அவரை எப்படி தேர்வு செய்ய வேண்டும், அந்த தேர்வு முறை எப்படி இருக்க வேண்டும், உலகத்துக்கு அறிமுகப்படுத்தினதும் இஸ்லாம் தான், நடைமுறைப்படுத்தினதும் இஸ்லாம் தான். இன்றைக்கும் வந்து ஒட்டுமொத்த உலகத்தில் வந்து இன்றைக்கி ஜனநாயகம் இருக்குது அப்படின்னா அதோடைய விதை அல்லாஹ்வுடைய ரசூல் போட்டது தான். தாரிக் மசூதுன்னு ஒருத்தர் நல்ல நல்ல சுன்னத் ஜமாத்தில் நல்ல ஒரு டாப், அவருக்கு பாப்புலாரிட்டி இருக்கக்கூடிய ஒரு ஆள், நிறைய ஃபாலோவர்ஸ் இருக்காங்க, பெரிய மதரசா வச்சுருக்காரு. அவர் தேவபந்த் ஃபிர்காவை சேர்ந்தவர். அவர்கிட்ட ஒரு கேள்வி கேட்குறாங்க, முஹர்ரம் மாதங்கிறதுனால அவர்கிட்ட கேள்வி கேட்குறாங்க, ஆட்சியாளர்னா யார், இவர் வந்து ஹுசைன் அலைஹிஸ்ஸலாம் அவர் வந்து கொல்லப்பட்டதை பற்றி உங்களுடைய கருத்து என்ன அப்படிங்கும்போ அவர் சொல்கிறார், ஆட்சியாளர்னா என்ன அப்படின்னா ஃபிகாவில் வந்து நாங்கள் எழுதி வச்சுருக்கோம். என்ன அப்படின்னா, நம்ம அப்படியே அதாவது நம்ம அப்படி கண் திறந்து அப்படி பார்ப்போம், சேரில் யார் உட்காந்துட்டு இருக்காங்களோ அவன் தான் ஆட்சியாளர். யார்கிட்ட வந்து டண்டா இருக்கோ, யார்கிட்ட வந்து பலம் இருக்கோ அவர் ஆட்சியாளர். அவருக்கு கட்டுப்படுவது வாஜிபு, எப்படி கடமை, அவருக்கு கட்டுப்படுவது கடமை. இப்போ நைட்டாக ஒரு நம்ம வீட்டுக்குள்ளே வந்து ஒரு பையன் ஒருத்தன் வந்து நம்ம பொண்ணை வந்து மயக்க மருந்து கூட்டிகிட்டு போய் அவன் வீட்டில் வச்சுட்டா, அந்த வீட்டில் அவன் கண்ணு திறந்து பார்த்தா ஒரு ஆண் இருந்தார்னா ஆணுக்கு பெண் கட்டுப்படுவது கடமை, ஃபர்ல. ஏன்னா அல்லாஹ் குரானில் சொல்கிறான், அது குரான் ஆயத்து காமிப்போம், ஆணுக்கு வந்து கட்டுப்பட்டு நடப்பவர்களே நல்ல பெண்கள் அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஆயத்தை காமிச்சு சட்டம் எடுக்கிறது எவ்வளோ கூமுட்டத்தனமோ அதே மாதிரியான ஒரு சட்டம் வந்து இவர் சொல்கிறார். அது சொல்லிட்டு சொல்கிறாரு, ரசூல்லா சொன்னாங்க, யார் ஆட்சியாளரோ அவருக்கு எதிராக கிளர்ச்சி செய்பவர், அவருக்கு எதிராக புறப்படுபவர் அவர் கொல்லப்பட வேண்டும். அந்த அடிப்படையில் ஹுசைன் வந்து கொல்லப்பட வேண்டியவர் தாங்க. அதை சொல்கிறேன், உங்களுக்கு கண்ணு அவிஞ்சு போச்சு. அதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஏன் அப்படின்னா, ஆட்சியாளர் கட்டுப்படணும், அதில் மாற்று கருத்தே இல்லை. இப்போ இந்த மாதிரி அபகரிக்கப்பட்ட ஒரு அநீதியான ஆட்சியாளர் உட்காந்துட்டு இருக்காரு. இப்போ இந்த இடத்துலையும் என்ன பண்ணணும், வேறு வழி இல்லை, அவருக்கு தான் நம்ம கட்டுப்படணும். இப்போ புரியுதுங்களா? நீங்கள் பன்னிக்கறி சாப்பிட்றீங்க, உங்கள் ஊரில் நீங்கள் ஒரு கடலில் போய் நீங்கள்
கப்பலில் வந்துட்டு கவுந்துருச்சு, ஏதோ ஒரு கரையில் ஒதுங்கிட்டீங்க. அந்த ஊரில் ஒரே ஒரு பன்னி மட்டும்தான் சுற்றிட்டு இருக்குது. நீங்கள் அதை அறுத்து டெய்லி சாப்பிட்டுட்டே இருக்கீங்க. பிரச்சனை இல்லை, சாப்பிட்லாம். ஆனால் பன்னி ஹராமுங்கிற அந்த அறிவு உங்களுக்கு இருக்கணும். இல்லைன்னா என்ன ஆகும்? அந்த ஊருக்கு வேற ஒரு கப்பல் வரும். நாளைக்கு அந்த போட்லேருந்து உங்களுக்கு மீட் எடுத்துகிட்டு போய் இன்னொரு ஊரில் கொண்டு போய் விடுவாங்க. அங்கே ஆடும் இருக்கும், கோழியும் இருக்கும், பன்னியும் இருக்கும். நீங்கள் பன்னி சாப்பிட்டு பழகுனதுனால என்ன ஆயிரும்? பன்னி ஹலாலுங்கிற ஃபத்வா வந்துடும். ஹராமை வந்து சில சமயம் வந்து நிர்பந்தத்தின் காரணத்தின் அடிப்படையில் நம்ம ஹலால் ஆக்குவோம், சாப்பிடுவோம். புரியுதா? ஆனால் அது ஹராமுங்கிற உணர்வோடு நம்ம சாப்பிடணும். அதுதான் மேட்ரு. அப்போ காஃபிருடைய ஆட்சியில் கீழே வாழலாமா? தாராளமாக வாழலாம். அநியாயக்கார அரசனுக்கு கீழே வாழலாமா? தாராளமாக வாழலாம். மன்னருக்கு கீழே வாழலாமா? தாராளமாக வாழலாம். ஆனால் மன்னர் உட்காந்துருக்கிறவர் மன்னர். ஆனால் அது வந்து இஸ்லாம் சொன்ன ஆட்சியாளர் முறை கிடையாதுங்கிற அந்த அறிவோடு வாழ்கிறவன் அல்லாஹ்விடத்தில் தப்பிச்சிருவான். ஏன் அப்படின்னா, அவன் வந்து சூழ்நிலை மாறிச்சு அப்படின்னா, இப்போது ஒரு கட்டத்தில் அவனுக்கு மன்னரையும் தேர்வு செய்யக்கூடிய வாய்ப்பு அளிக்கப்பட்டு ஹலீஃபாவையும் தேர்வு செய்யக்கூடிய வாய்ப்பு அளிக்கப்படும் போது, அப்போ அவன் யாரை செலக்ட் பண்ணுவான்? அறிவு வச்சிருக்கிறவன் அப்போது ஹலீஃபாவை செலக்ட் பண்ணுவான். முட்டாள் மன்னருக்கே சஜ்தா பண்ணிகிட்டு இருந்தவன் மன்னரை தேர்வு பண்ணுவான். அப்புறம் அவனுடைய இருப்பிடம் என்ன ஆகும் அல்லாஹ் பார்த்துக்கணும். இது இஸ்லாம் கற்றுக் கொடுத்தது. ஆட்சியாளர் எப்படி தேர்வு செய்யணும்? இந்த பொய் சொல்கிறாங்க இவங்க. ஆட்சியாளர் தேர்வு வந்து இஸ்லாம் சொல்லித்தரவே இல்லை. ரசூல்லா சொல்கிறாங்க பாருங்கள், ஆட்சியாளருக்கு கட்டுப்பட சொல்லி சொன்ன அதே அல்லாஹ்வுடைய தூதர் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்கிறார்கள். அபூதர் ரலியல்லாஹு அவங்க வந்து கேட்குறாங்க, அல்லாஹ்வின் தூதரே, எனக்கு ஏதேனும் பதவி வழங்கக்கூடாது, ஏதோ பதவி எனக்கு போஸ்டிங் கொடுக்கலாம் இல்லையா அப்போங்கிறாங்க. அப்போது ரசூல்லா வந்து சொல்கிறாங்க, தமது கையால் எனது தோல் மீது அடித்துவிட்டு, அபூதர், நீர் பலவீனமானவர், நீங்கள் நல்லவர், ஆனால் வீக்கான ஆள். இந்த பதவிங்கிறது சாதாரணமாக அதாவது பலவீனமான ஆட்கள்னால இதை நிர்வாகம் பண்ணக்கூடாது. அதே மாதிரி ஃப்ளெக்சிபிள். அங்கே வந்து ரொம்ப போல்டாக இருக்கணும். அந்த இடத்துல வந்து யாருக்கு இறக்கம் காட்டணும், யாருக்கு காட்டக்கூடாது, எந்த இடத்துல ஸ்ட்ராங்காக நிற்கணும், எந்த இடத்துல அட்ஜஸ்ட்மெண்ட் பண்ணுங்கிற அந்த இது இருக்கணும். எல்லார் இடத்துலையும் மென்மையாக நடக்கக்கூடியவர் பொறுப்புகளுக்கு வரவே கூடாது. அப்போ அவங்க சொல்கிறாங்க, ரசூல்லா சொல்கிறாங்க, அது ஒரு அது ஒரு அமானித பொருளாகும். பதவி என்பது ஒரு அமானிதமாகும். அதை முறைப்படி அடைந்து அதில் தமக்குரிய பொறுப்புகளை நிறைவேற்றியவரை தவிர மற்றவர்களுக்கு அது மறுமையில் இழிவும் துயரமும் ஆகும் என்று கூறினார். அப்போ ரசூல் என்ன சொல்கிறாங்க? பொறுப்பு இருக்குது, பதவி இருக்குது, அதற்கு முறைப்படி அடைய வேண்டியது ஒரு முறை இருக்குங்கிறேன். இப்போ இவங்க என்ன சொன்னாங்க? பதவி இருந்தால் யார் வேணாலும் நம்ம கட்டுப்படுவதுங்கிறது வேற, அவர் ஹக்கில் இருக்கிறாருன்னு நம்புறது வேற. நீங்கள் என்னென்னா, நாங்களும் தான் கட்டுப்படுறோம். நானும் சவுதி அரேபியாவில் பிறந்திருந்தால் அந்த வேட் 5% நான் கொடுத்து தான் இருப்பேன். நானும் வந்து ஹஜ்ஜுக்கு வந்து இவங்க போடுற ரூல்ஸ் படி தான் நானும் ஃபாலோ பண்ணுவேன். என்ன 8ஆம் தேதிக்குள்ளே அந்த இடத்துல மினாவில் வந்து யாருக்கும் வந்து போகிறதுக்கு பர்மிஷன் கிடையாது. நானும் அதை தான் ஃபாலோ பண்ணுவேன். புரியுதுங்களா? அப்போ வேறு வழி இல்லை. ஆனால் இவர் எனக்கான ஆட்சியாளர், இவர் வந்து அநியாயக்காரருங்கிறது சேர்ந்து நான் புரிஞ்சு வச்சுருப்பேன். அவரோட உள்ளத்தோடு அவராக சொல்கிறேன்ல, ஒன்று கட்டுப்படுதல் வந்து விரும்பி கட்டுப்படுறது இருக்குது, விரும்பாமல் கட்டுப்படுறது. நீங்கள் விரும்பி கட்டுப்படுறீங்க, நாங்கள் விரும்பாமல் கட்டுப்படுறோம். இவ்வளோ தான் வித்தியாசம். கட்டுப்படுதல் நான் கேட்டால் என்ன பண்ணுறீங்க? அப்படியே பிளேட்டை திருப்புறீங்க. கட்டுப்படக்கூடாது என்று சொல்லி எங்கே சொன்னோம்? யார் சொன்னாங்க? யாருமே சொல்லலை. கட்டுப்படணும், ஆனால் விரும்பாமல் கட்டுப்படணும். அல்லாஹ்வுக்கு கட்டுப்படணும், அது விரும்பி கட்டுப்படணும். அதுக்கு பேர் வேற. இது ரசூலா என்ன சொல்கிறாங்க? பதவியை அடையும் முறை இருக்கிறது, முறை இருக்குது, அது சரியாக நிறைவேற்றுவதற்கான முறையும் இருக்குது. அப்போ ரெண்டும் கரெக்டாக இருக்கணும். ஒன்று அடைஞ்ச முறை சரி, நடந்துக்கிட்ட விதம் தப்புனா நீ காலி. அடைஞ்சதே தப்பு, நடந்துக்கிற விதம் சரினாலும் நீ காலி. புரியுதா? அடுத்தவன் பொண்டாட்டி கூட்டிகிட்டு வந்து நல்ல விதமாக நடத்திட்ட, உலகத்திலே நீ அவ்வளோ நல்லா பார்த்துக்கிட்ட ஆளே கிடையாது. ஆனால் அடுத்தவன் பொண்டாட்டி உனக்கு கூலி கிடைக்காது, நரகம்தான் கிடைக்கும். ஆனால் கட்டின பொண்டாட்டி போட்டு டார்ச்சர் பண்ணிட்ட, இதுக்கு நீ நரகத்துக்கு தான் போகணும். அப்போ பொண்டாட்டி கட்டுறதுக்கும் ரூல்ஸ் இருக்குது, அதை மெயின்டைன் பண்ணுறதுக்கும் ரூல்ஸ் இருக்குது. அப்போது இதை வந்து புரிஞ்சுக்கணும். சரி, ஓகே. அப்போ ரூல்ஸு எங்கே? ரசூல்லா சொன்னாங்க ரூல்ஸ் இருக்குன்னாங்க. அது என்ன ரூலு? இந்த மாடு எங்களை குழப்புகிறது, தெரிய மாட்டேங்குது, டீட்டெயிலாக சொல்லுங்கள். அது கலர் என்ன, சைஸ் என்ன, வயசு என்ன, ஹைட் என்ன, குரான்லேயே அல்லாஹ் சொல்லிட்டான். அந்த முறை என்ன அப்படிங்கிறது அல்லாஹ் ரசூல்லா ஹதீஸில் சொல்லலை, எங்கேயும் ரசூல்லா சொல்லவே இல்லை. இப்படி தான் ஆட்சியாளர் தேர்வு செய்யப்படணும். கடைசியாக கூட அது சொன்னாங்க, ஒரு 7 பேப்பர் கொடுங்க,
என்கிட்ட ஒரு பேனா கொண்டு வாங்க, எழுதி கொடுக்குறேன், மறுமை நாள் வரை நீங்கள் வழி தவற மாட்டீங்க, உங்களுக்கு சூப்பரான ஒரு உபதேசம் நான் எழுதி தரேன்றேன். அல்லாஹ் என்ன பண்ணிட்டான்? தடுத்துட்டான். ஏன் சொல்கிற? அதான் நான் சொல்லிட்டேன்ல. எல்லாம் என்னங்கிறேன், நான் தான் சொல்லிட்டேன்ல குரானில். அப்போ நீ ஏன் அதை ஏன் கிளியர் பண்ணுற? கொஸ்டின் ஏன் லீக் பண்ணுற? பேப்பரை, நீட் பேப்பர் ஏன் நீ லீக் பண்ணுற? உனக்கு என்ன அவ்வளோ அக்கறை என் ஸ்டூடெண்ட்ஸ் மேலே? இருக்கக்கூடாது. எக்ஸாம் வச்சுருக்கணும்பா. ஏன் நாட்டுக்கு எக்ஸாம் வச்சுருக்க? சோதிக்க வேண்டாமா? நான் குரானில் சொல்லியிருக்கேன். அல்லாஹ் என்ன சொல்கிறான்? 42 38 வசனம். அல்லாஹ் என்ன சொல்கிறான்? மூமின்கள்லாம் யார் அப்படின்னா, அவர்கள் தங்கள் இரட்சகரின் கட்டளைகளை ஏற்று தொழுகையும் நிறைவேற்றுவார்கள், இவர்களின் காரியங்களை தங்களுக்குள் ஆலோசித்து முடிவு செய்பவர்களாக இருப்பார்கள். அம்ருஹும் ஷூரா பைனஹும். அம்ருஹும்னா அதிகாரத்தை, ஷூரா ஆலோசனை செய்து, பைனஹும் ஒருவருக்கு ஒருவர் மத்தியில் செய்வார்கள் அப்படின்னு சொல்லியிருக்கு. நாம் அவர்களுக்கு அளித்தவற்றிலிருந்து தர்மமும் செய்வார்கள், செலவும் பண்ணுவாங்க. இப்போ ஆட்சியாளர் தேர்வுங்கிறது இந்த ஆயத்து தான். ரசூல்லா எங்கேயுமே சொல்லலை, உமர் லியானு தான் சொல்கிறேன். அபூபக்கரும் எங்கேயும் சொல்லலை, உமர் லியானு சொன்னாங்க. ஆட்சியாளர் தேர்வு என்பது முஸ்லீம்களுடைய மஷூரா இல்லாமல் கிடையாது. முஸ்லீம்னா அன்றைக்கி இருந்தவங்க மெஜாரிட்டி 100% பாப்புலேஷன் முஸ்லீம்ஸோ, மக்களுடைய மஷூரா இல்லாமல் முடியாது. நீங்கள் என்ன பண்ணுங்கள், உலகத்தில் இருக்கிற எல்லா தப்சீர்களும் நான் சொல்கிறேன், இது நான் சொல்கிறது தப்புன்னு நினைக்கக்கூடிய ஆய்வு செய்யக்கூடியவர்கள், சுய சிந்தனையாளர்கள் எல்லாம் சொல்கிறோம். உலகத்தில் இருக்கிற எல்லா தப்சீரும் 42வது அத்தியாயத்துடைய 38வது வசனம், இது மஷூரா எதை பற்றி பேசுகிறது, குழந்தைக்கு என்ன பேர் வைக்கணும், புரியுதா, குர்பானி செம்மறி ஆடாக இருக்கிறதா, என்னப்பா இது இன்னொரு வெள்ளாடாக இருக்கிறதா, கூட்டு குர்பானியை ஒட்டகத்தில் சேர்றதா, மாட்டில் சேர்றதா, மஞ்சள் கலர் பெயிண்ட் அடிக்கிறதா, வெள்ளை கலர் பெயிண்ட் அடிக்கிறதா, இந்த மண்டபத்தில் கல்யாணம் வைக்கிறதா, அந்த மண்டபத்தில் கல்யாணம் வைக்கிறதா உட்பட எல்லா விஷயமும் ஆலோசனையில் செய்யணும். ஆனால் இந்த வசனத்துக்கு விளக்கம் என்ன முஃபஸ்ஸிரீன்கள் என்ன சொல்லியிருக்காங்கன்னு பாருங்கள். எந்த ஒரு ஆளாவது, இவர் எந்த ஒரு பெரிய ஆளுமையாவது இந்த ஆயத்து ஆட்சியாளர் தேர்வு பற்றி பேசவில்லைன்னு சொல்ல எல்லாரும் எழுதியிருப்பாங்க. இஜ்மா இது, ஷியாக்கள் மத்தியிலும் இஜ்மா. அது நீங்கள் கூட ஒரு கிளிப் அனுப்புனீங்களா, அதிலும் அவர் அதான் சொல்கிறார். என்ன சொல்கிறாரு? கிலாஃபத் முல்கியத் புக்கு மௌலானா மௌதூதி எழுதினார். இஸ்லாத்துடைய அடிப்படைகளை அவர் தெளிவாக அதில் விளக்கி விட்டார். யார் சொல்கிறார்? ஷியா அலிம் சொல்கிறார். இஸ்லாத்துடைய தெளிவான அடிப்படைகள் ஆட்சியாளர் விஷயத்தில் எப்படி நடக்கணும்னு சொல்கிறாரு. ஆனால் இதை எதிர்க்கிறது யாருன்னு பார்த்தீங்கன்னா அஹ்லு சுன்னா தான் எதிர்க்கிறாங்க. அது சொல்கிறார், அஹ்லு சுன்னா எதிர்க்கிறாங்க, போதாக்குறைக்கு ஷியாக்களும் எதிர்க்கிறாங்க. அஹ்லு சுன்னாவாவது பரவாயில்ல, ஷியாக்கள் அதாவது ஷியாக்களுடைய புக்கு படிக்கிறத அவங்க என்ன பண்ணிட்டாங்க, தங்கள் மீது ஹராமாக்கிட்டாங்க. அஹ்லு சுன்னா என்ன பண்ணிட்டாங்க, ஷியாக்கள் எழுதுகிற எந்த புக்கும் நாங்கள் படிக்க மாட்டோம்னாங்க. ஆனால் ஷியாக்கள் நீங்கள் என்ன பண்ணியிருக்கீங்க, அஹ்லு சுன்னா புக்கும் சரி ஷியா புக்கும் சரி எந்த புக்குமே படிக்க மாட்டோம்னு உங்கள் மேலே நீங்கள் ஹராமாக்கிட்டீங்க. அந்த அந்த ஒப்பந்தத்தில் நீங்கள் ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்கீங்க. எது செத்தா கூட புக்கு படிச்சிட மாட்டோம் அப்படின்ட்டு. அது என்றைக்காவது அந்த ஒப்பந்தத்தை நீங்கள் மாறு செஞ்சு புக்குக்கு படிக்க வாய்ப்பு கிடச்சதுன்னா இந்த புக்கை கொஞ்சம் படிச்சிருங்க. எது ஹிலாஃபத் முல்கியத்தை படிங்க. அதை அவர் ஹக்கு என்னான்னு சொல்லி அவர் டிசைன் பண்ணியிருக்காருங்கிறார். அப்போ இந்த இடத்துல காலகட்டம் போக 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 என்ன ஆகுது, மறுபடியும் குழப்பம் அதிகமாகுது. ஆட்சியாளர் தேர்வு முறை எதுங்கிறதே தெரியல. மக்கள் ஏன்னா மதீனாவாசிகளுக்கு மட்டுமே தெரிஞ்ச விஷயம் அது. ஏன்னா மதீனாவில் மட்டும்தான் அந்த விவகாரங்கள் தீர்மானிக்கப்பட்டிருந்தது. அப்போ எல்லை விரிவடைய அடைய 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 மக்களுக்கு அந்த அவுட் சைடில் இருக்கிற மக்களுக்கு தெரியல என்ன மெத்தடு, எப்படி மெத்தடு. அவங்க பார்த்ததெல்லாம் என்ன, படையை எடுத்துகிட்டு எவன் ஜெயிக்கிறானோ அவன் ஆட்சியாளர். அவங்க வாழ்க்கையில் பார்த்தது இதுதான். அந்த அடிப்படையில் இவங்க என்ன பண்ணுறாங்க, இப்படி தொலைஞ்சு போயிருந்தாங்க. அந்த டைமில் மறுபடியும் ஹசன் அலைஹிஸ்ஸலாம் அவங்க என்ன பண்ணுறாங்க, ஆட்சியாளர் தேர்வு எப்படி இருக்கணும்னு டிசைன் பண்ணுறாங்க. இது இவங்க பேசுனாங்க. ஹுசைன் அலைஹிஸ்ஸலாம் அதையும் பேசலை. உங்கள்கிட்ட பேசினடா பிரயோஜனம், தெளிவான ஒப்பந்தம் போட்டு கொடுத்துட்டு எங்கள் அண்ணன் போனார். அதுக்கப்புறம் உங்கள்கிட்ட ஸ்பெஷலாக வேறு கிளாஸ் நடத்தணுமா? அவர் ஒரே கேள்வி தான், அவரை ஒரே நேரம் கேட்பார், எனக்கு வேறு தீனு உங்களுக்கு வேறு தீனா, அல்லாவுடைய தீன் என்னன்னு உங்களுக்கு தெரியாதா, நடக்கிறது தீனுக்கு மாற்றம்னு உங்களுக்கு தெரியாதா, எதையுமே பேசலை அவர். நான் சைலண்ட்டாக போகிறேன், எனக்கு அம்மன் இருக்கு. அதான் சொல்கிறேன்ல, பேசாத சில சமயம் அமைதி அதை விட பெரிய ஆயுதம்.
அப்போ இந்த இடத்துல ஹசன் அவர்களுடைய அந்த ஒப்பந்தம் வந்து நிறைய பேசியிருப்பேன் நான். இன்னும் கொஞ்சம் அதை எவிடன்ஸ் பூர்வமாக எடுத்து காட்டுறேன் இன்றைக்கி. அந்த ஹசன் அலைஹிஸ்ஸலாமுடைய ஒப்பந்தம் பாரு. அலியுடைய மகன் ஹசனுக்கும் அபு சுஃபியானின் மகன் முஆவியாவிற்கும் இடையில் முஸ்லிம்களின் ஆட்சி பொறுப்பை முஆயாவிடம் ஒப்படைக்கும் ஒப்பந்தம் ஆகும். இந்த ஒப்பந்தம் ஆட்சி டிரான்ஸ்ஃபர், நான் வந்து பவர் டிரான்ஸ்ஃபர் பண்ணக்கூடிய ஒரு ஒப்பந்தம். ஒரு நாள் முதல்வன் பண்ணுவார்ல, ரகுவரன் வந்து டிரான்ஸ்ஃபர் பண்ணி அது லீகலாக டிரான்சாக்ஷன் நடக்கும்ல, சினிமா உதாரணங்கள்லாம் வருதுமை, அப்படி தான் வரும். சரியா? புரியுது இல்லை சொல்கிறது? இன்றைக்கெல்லாம் சினிமா வந்து பார்லிமெண்ட்லேயே வந்து பேசுகிறாங்க, உங்களுக்கு வந்தால் தக்காளி சட்னி, எங்களுக்கு வந்தால் ரத்தமா அப்படின்ட்டு. யார் பேசுனா? தயாநிதி மாறன் பேசினார். பார்லிமெண்ட்டில் வந்து அதை நீக்கலை. இப்போ அது என்னாச்சு, அன்பார்லிமெண்ட்ரி வேர்டு கிடையாது. இப்போ வடிவேலுடைய டைலாகு பார்லிமெண்ட்டில் எழுதப்பட்டுருச்சு. அப்போ வந்து இது வந்து மக்களுக்கு புரியணும் அப்படின்னா அந்தந்த காலகட்டத்தில் கலை இலக்கியம் என்ன இருந்ததோ, அது என்ன அளவு இருந்ததோ, அது மீம்ஸ் வழியாக நம்ம தெரிஞ்சுக்கிட்டோமா, நான் படம் பார்த்து தெரிஞ்சுக்கிட்டோமா, அது ரெண்டாம் பட்சம். அப்போ அது சொல்லப்பட்ட ஒரு விஷயம் புரியுதுன்னா புரிஞ்சுக்கணும், அவ்வளோதான். அதுக்காக சொல்கிறோம். இப்போ இந்த டிரான்ஸ்ஃபர் வந்து நடக்குது. இப்போ இந்த டிரான்ஸ்ஃபர் நடக்கும்போது ஒப்பந்தம் போடுறாங்க. இந்த ஒப்பந்தமானது கீழ்கண்ட நிபந்தனைகளின் அடிப்படையில் செய்யப்படும் ஒப்பந்தமாகும். அன்கண்டிஷனல் டிரான்ஸ்ஃபர் கிடையாது. பவர் டிரான்ஸ்ஃபரு அன்கண்டிஷனல் கிடையாது, கண்டிஷனல் டிரான்ஸ்ஃபர். என்ன கண்டிஷன்? கண்டிஷன் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு இந்த நியோ சலஃபீஸ் இருக்காங்க இல்லையா, முஜாஹித் இப்னு ரசீன் அவர்லாம் சொல்கிறார். அது சொல்கிறார், அல்லாஹ்வுக்கு பயந்துக்குங்க, கண்டிஷன் இல்லைங்கிறீங்களே, நீங்கள் மதிக்கக்கூடிய சலஃபுகள் என்ன சொல்லியிருக்காங்க பார்க்க மாட்டீங்களா? இது 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 வந்து டாக்குமெண்ட், இதெல்லாம் வந்து இன்டர்நேஷ்னல் டாக்குமெண்ட். இது அது அவர் பேசுகிறார். சொல்லப்படுது முதல் நிபந்தனை, முஆவியா அவர்கள் அல்லாவின் வேதத்தின்படியும் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் வழிமுறைப்படியும் குலஃபாய் ராஷிதீன்கள் வழிமுறைப்படியும் நல்லவர்களின் வலிமைப்படியும் நடிக்க வேண்டும். குலஃபாய் ராஷிதீன்கள் அது இல்லாமல் மீதி நல்லவர்கள் இருக்கிறாங்க. அசாஃப் என்னது அஷ்ரா முபஷராவுடைய மீதி ஆட்கள் இருக்கிறாங்க, குறைஷிகளுடைய தலைவர்கள் இருக்காங்க, என்னது அன்சாரி முஹாஜிர்களுடைய தலைவர்கள் இருக்கிறாங்க, அன்சாரிகளுடைய தலைவர்கள் இருக்காங்க. இப்போ இவங்ககிட்டையும் இது பண்ணி தான் இவர்களுடைய வழிமுறைப்படியும் நீங்கள் நடக்கணும் அப்படிங்கிறத கண்டிஷன் நம்பர் 1 போடுறாங்க. இதை வந்து அவர் அக்செப்ட் பண்ணுறார். ரெண்டாவது கண்டிஷன், இரண்டாவது நிபந்தனை, எனக்கு பின்னர் எந்த ஒரு ஆட்சியாளரையும் நியமிக்க அபு சுஃபியானின் மகனுக்கு எந்த அதிகாரமும் இல்லை. அதாவது அவருடைய மரணத்திற்கு பிறகு அடுத்த ஆட்சியாளரை ரெக்கமெண்ட் செய்யக்கூடிய அதிகாரம் அவருக்கு இல்லை. மாறாக அல்லாஹ்வுடைய பூமியில் மனிதர்கள் எங்கே எல்லாம் இருக்கிறார்களோ, எது வரைக்கும் இஸ்லாமிய ஆட்சி பரவி இருக்கிறதோ, அவர் சொல்கிறாரு, யார்? ஹசன் சொல்கிறார், அவர்கள் ஷாம் வாசிகளாக இருக்கட்டும், உங்கள் ஊர் ஆட்களும் சேர்த்து தான் சொல்கிறேன், ஈராக் வாசிகளாக இருக்கட்டும், ஹிஜாஸ் வாசிகளாக இருக்கட்டும், சவுதியா அதாவது மக்கா மதீனா, யமன் வாசிகளாக இருக்கட்டும், எங்கிருந்தாலும் அவர்களின் ஆலோசனைப்படி தேர்வு செய்யப்பட வேண்டும். எல்லார்கிட்டையும் எல்லாருடைய அந்த குலங்களுடைய தலைவர்கள்ட்டிருந்து பையத்துகள் பெறப்பட வேண்டும், அவர்களிடம் ஆலோசனை செய்யப்பட வேண்டும், அதில் மெஜாரிட்டி என்னன்னு பார்க்கப்படும், அந்த அடிப்படையில் தான் ஆட்சியாளர் தேர்வு இருக்க வேண்டும். இதில் ஒரு ஓராஞ்சனையும் பண்ணல. என்ன சொல்லலை? மதீனா மட்டும் டிசைட் பண்ணுன்னு சொல்லலை. ஏன்? சிறப்புக்குரியவர்கள் போயிட்டாங்க, இனி எல்லாரும் சமம். இனி வந்து டிசைட் பண்ண முடியாது இவன் யார் சிறந்தவர்ன்ட்டு. வானத்திலிருந்து வஹி வந்தால் மட்டும்தான் சொல்ல முடியும் யாருக்கு தக்குவா இருந்தது யாருக்கு இல்லைன்ட்டு. இப்போ இனி வந்து எல்லாரும் ஈக்குவல், ஈராக்கும் ஈக்குவல், ஷாமும் மதியம் ஹிஜாஸ் எல்லாருமே சமமாக்கிட்டாங்க. புரியுதுங்களா? இதில் அவங்க சொல்கிறாங்க இந்த ஆலோசனைப்படி தான் நடக்கணும். இவங்க நினச்சிருந்தா ஷாம்வாசிகளை அவாய்ட் பண்ணியிருக்கலாம், ஏன்னா இவங்களுக்கு பிடிக்காத ஊர் அது. ஷாம்வாசிகளை அவரையும் சேர்த்து இன்க்ளூட் பண்ணுறார். இவங்களுடைய பெருந்தன்மையை பாருங்கள். என்ன இன்றைக்கி இவரை எதிர்த்து பேசுகிறவங்களுடைய அந்த சின்ன குறுகிய மனப்பான்மையை பாருங்கள். சஹாபாக்களை பாராட்டணும் புகழணும்னு சொல்லிட்டு நீங்கள் தீனுடைய ஜனாதா எடுத்தீங்க. சஹாபாக்களை இல்லைன்னா இஸ்லாம் காப்பாற்றப்பட்டிருக்காது, அதை நம்ம யாருமே மறுக்கலை. நீங்கள் இஸ்லாத்துடைய அடிப்படைகளை குழி தோண்டி போச்ச ஒரு சில பேர், ஒரு பர்சன்ட் 2%, அவங்களுக்கு பதிலாக நீங்கள் கொடுக்குற விலை எப்படிப்பட்டது தெரியுமா? மிகப்பெரிய விலை. அப்போ அதில் வந்து இப்போ இந்த இதில் சொல்கிறாங்க. இந்த அடுத்தது மூன்றாவது நிபந்தனை என்னன்னா, அலி மற்றும் அவருடைய தோழர்களின் உயிர், பொருள், பெண்களின் மானம், குழந்தைகளின் பாதுகாப்பு அல்லாஹ்வுடைய அடியார்களுக்கு அல்லாஹ் கொடுத்த உறுதிமொழிப்படி இது கொடுத்து விட வேண்டும். பெருசாக அவனும் டிமாண்ட் வைக்கல. ஒரு அநியாய ஒரு அப்பாவியுடைய உயிர் அல்லாஹ் புனிதமாக்கியிருக்கான்.
ஒரு அப்பாவியோடைய பொருள் அல்லாஹ் புனிதமாக்கியிருக்கான். ஒரு அப்பாவியோட மானம் அல்லாஹ் புனிதமாக்கியிருக்கான். ரசூலுல்லாஹ் அதான் சொன்னாங்க. இந்த நாள் எப்படிப்பட்டது? துல்ஹஜ் 10ஆம் தேதின்னு சொன்னாங்க, புனிதமானது. இந்த ஊர் எப்படிப்பட்டது? புனிதமானது. இந்த மாதம் எப்படிப்பட்டது? புனிதமானது. 3 புனிதம் இல்ல. உங்களுடைய பொருள், உங்களுடைய உயிர், உங்களுடைய மானம் ஒரு புனிதமானது. இதை நான் புனிதமாக்குறேன். இது பால்படுத்தப்படக்கூடாது. இதுதான் ஸ்டேட்டுடைய கடமை. இன்றைக்கி ஸ்டேட் வந்து நலத்திட்டங்கள் செய்கிறதெல்லாம் எக்ஸ்ட்ரா அதெல்லாம் அதுக்கு பேர் வந்து வெல்ஃபேர் ஸ்கீம்பாங்க. ஸ்டேட்டுடைய அடிப்படை கடமை என்னென்னா, என் உயிருக்கு ப்ரொடெக்ஷன் தரணும், என் சட்டம் ஒழுங்கு சரியில்லைன்னா பதவி விட்டு கீழே இறங்குங்கிறாங்களா? ஒரு உயிர் போச்சுன்னா, ஒருத்தன் ரோட்டில் துரத்து வெட்டினாங்கன்னா என்ன பண்ணுறாங்க? ஆம்ஸ்டாங் கொலை நடந்தோன்னு என்ன சொன்னாங்க? பதவி விலகுன்னாங்க. அதாவது இது மாதிரியான பிரச்சனை வரும்போது தான் மக்கள் என்ன சொல்கிறாங்க? பதவியை விட்டு விலகணும்பாங்க. அரிசி விலை ஏறிடுச்சு, பதவி விட்டு விலகுங்கன்னு எங்கேயாவது சொல்லி கேள்விப்பட்டிருக்கீங்களா? பஸ்ஸுக்கு டிக்கெட்டு ரேட்டு ஏற்றிட்டீங்க, கரண்ட்டு பில்லு டேரிஃப் சேஞ்ச் பண்ணிட்டீங்க, பதவி விட்டு இலங்குன்னு யாராவது சொல்லுவாங்களா? சொல்லவே மாட்டாங்க. இந்த 3 விஷயம் நடந்துருச்சுன்னு வைங்க. மணிப்பூரில் பெண் நிர்வாணமாக எடுத்துக்கிட்டப்ப என்ன சொன்னாங்க? பதவி விலகணும். ஏன்? ஸ்டேட்டுடைய கடமை, பேசிக் அவங்களுடைய என்ன சொல்கிறது, அடிப்படை கடமை. அதை பேசிக்கை வந்து நீங்கள் ஃபாலோ பண்ணலன்னா அதுக்கப்புறம் உங்களுக்கு ஸ்டேட்டுன்னு சொல்லிக்கிறதுக்கு அருகதை கிடையாது. இந்த 3 விஷயம், உடல், பொருள். அதே மாதிரி கொல்ல போச்சுன்னா மக்கள் வந்து பதவி விலக கோரிக்கை வைப்பாங்க. திருடு போகுது, எங்கள் பணம் திருடு போகுது, என்ன பண்ணுறீங்க? என்ன பண்ணிகிட்டு இருக்கீங்க? என்ன அதுக்கு எதுக்கு டேக்ஸ் வாங்குறீங்கட்ட? ப்ரொடெக்ஷன் தரதுக்கு தானே வாங்கியிருக்கீங்க. அப்போ இந்த 3 ப்ரொடெக்ஷன் அல்லாவும் கொடுக்குறான். அல்லாவுடைய ரசூல் ஹஜ்ஜத்துல் விதால கொடுத்தாங்க. இவங்க என்ன சொல்கிறாங்க? அதே தான் கோரிக்கை வச்சாங்க. கேட்டால் என்னங்கிறாங்க? ஹசன் எந்த கண்டிஷனையும் போடலாட்டி போட தேவையில்லைப்பா. இந்த கண்டிஷன்லாம் யாராவது போடணுமா? இதுவும் போட தேவையில்லை. அப்போ 3வது என்ன சொல்கிறாங்க? இந்த நிபந்தனைகளில் இந்த 3வது கண்டிஷன் என்ன? அலியுடைய மற்றும் அவர்களுடைய தோழர்கள். ஏன் குறிப்பாக சொல்கிறாங்க? ஏன்னா வெஞ்சன்ஸ் எடுப்பீங்க. அதனால் இவருக்கு நான் கெஞ்சலை, அல்லாஹ் கொடுத்த அந்த ப்ரொடெக்ஷன் கொடுத்துருங்க. எங்கள் ஆளுங்களை வந்து நீங்கள் அடிக்கக்கூடாதுன்னு சொல்லி பேசலை. அல்லாஹ் கொடுத்த அவங்களுடைய வாழும் உரிமை இருக்குது, அதுக்கு வந்து ஷூரிட்டி கொடுக்கணும் அப்படின்றாங்க. அப்புறம் அதுக்கப்புறம் சொல்கிறாங்க, இந்த நிபந்தனைகளில் எதையும் அலியுடைய மகனாகிய ஹசன் ஆன நானும் என்னுடைய சகோதரனான ஹுசைனும் மேலும் அஹ்ல பைத்தை சேர்ந்த யாரும் மீற மாட்டோம். இதுக்கு பாதிப்பு வர்ற மாதிரி நாங்கள் நடக்க மாட்டோம். உங்கள் ஆளுங்க எங்கள் கையில் வர்றதோ, எங்கள் ஏரியாவில் வந்தால் நாங்கள் ஏதாவது பண்ணுறதோ எதையுமே நாங்கள் செய்ய மாட்டோம். எந்த சூழ்ச்சியிலும் நேரடியாகவோ மறைமுகமாகவோ நாங்கள் ஈடுபட மாட்டோம். உங்களுக்கு எதிராக நாங்கள் படை திரட்ட மாட்டோம், கேன்வாஸ் பண்ண மாட்டோம், எதுவும் பண்ண மாட்டோம். உங்கள் ஆட்சியாளராக டிக்ளேர் பண்ணுறோம், நீங்கள் பண்ணுங்கள். ஆனால் இதில் 3 படி நீங்கள் நடந்துக்கணும். இந்த ஒப்பந்தத்திற்கு அப்துல்லா பின் ஹாரிஸ் பின் நௌஃபுல் பின் ஹாரிஸ் பின் அப்துல் முத்தலிப் பின் அபு சுஃபியான் பின் ஹர்ப் மற்றும் அம்ரு பின் சலமா சாட்சியாக இருப்பார்கள். யார்? இவரும் இருக்காங்க. யார்? ஹிந்து இருக்கு இல்லையா, அவங்களும் இந்த ஒப்பந்தத்துக்கு சாட்சியாக கையெழுத்து போடுறாங்க. இதை வந்து கையெழுத்து போடுறாங்க. கடைசியாக அவங்க எழுதுகிறாங்க, மேலும் சாட்சியாளர்களில் அல்லாவே சிறந்த சாட்சியாளனா. அல்லாஹ் எல்லாத்தையும் பார்த்துட்ருக்கிற மறுமையில் இந்த ஒப்பந்தம் வந்து நான் போட்டேன்னு உங்களுக்கு தெரிஞ்சிடும். இது மிகப்பெரிய ஒரு வேலை. என்ன நினச்சாங்க? அலியுடைய குடும்பம் அஹ்ல பைத் வந்து அதிகாரத்துக்காக சண்டை போடுறாங்கன்னு நினச்சாங்க. சொன்னாங்க, எனக்கு அதிகாரத்தை பற்றி ஒன்றுமே இல்லை. இதில் இன்னொரு பியூட்டியும் பார்க்கணும். இதில் அந்த பணம் மேட்ரு எழுதவே இல்லை. ஏன்னா அல்லாவுடைய ரூல்ஸ் ஃபாலோ பண்ணுங்க. ஹுமுஸ் கொடுத்துருங்க, அவ்வளோதான், முடிஞ்சு போச்சு. ஹுமுஸ் கொடுக்கணும், அவ்வளோதான், முடிஞ்சு போச்சு. அது அல்லாவுடைய ரூல், நீங்கள் ஃபாலோ பண்ணி தான் ஆகணும், வேறு வழியே இல்லை. அப்போ அந்த அடிப்படையில் இதுவும் வந்து அந்த கண்டிஷன் எங்கே கேட்டால் பணம் கொடுத்து ஆட்சி வாங்கினேன். பணம் கொடுத்து விற்றுட்டார்னா அவருக்கு சொர்க்கத்துடைய பதவி எல்லாம் கொடுத்துருவானா? ஒருத்தன் வந்து ரேட்டுக்கு வந்து தன்னுடைய போஸ்டிங் வந்து விட்டு கொடுத்துட்டாரு, ஒரு ரேட்டுக்கு வந்து ஒரு பொருளை விற்ற அது நடந்த பேர் என்ன? ஒப்பந்தமாக? அதுக்கு பேர் வியாபாரம், அதுக்கு பேர் என்ன? டீலிங். அது போட்டது நீங்கள். அந்த ஒப்பந்தத்துக்கு இன்றைக்கி நீங்கள் மரியாதை கொடுத்துட்டீங்க. யார்கிட்ட போட்டுறீங்க? இப்போ ரேட்டு கொடுத்து வாங்கினது யார்? பிரிட்டிஷ் கவர்மெண்ட்டை. நீங்கள் தான் வாங்கினீங்க. காசும் வாங்கி பதவியும் வாங்கிட்டு இந்த இடத்துல இஸ்லாம் வளராமல் நாங்கள் பார்த்துக்குறோம் அப்படிங்கிற கேரண்டி மட்டும் கொடுத்து இன்னி வரைக்கும் அதை வந்து உறுதியோடு ஃபாலோ பண்ணிட்டுருக்கீங்க. இன்றைக்கி உங்கள் உலமாக்களே கற்றுன்னு கத்துற அளவுக்கு இன்றைக்கி வந்து நாத்தம் எடுத்து போச்சு. இன்னும் உங்களுக்கு ஸ்மெல் வரலன்னா நீங்களும் செத்துட்டீங்கன்னு அர்த்தம். அதே ஸ்மெல் உங்கள் பாடியிலேருந்து வந்துட்டுருக்குன்னு அர்த்தம். இப்போ இந்த ஒப்பந்தம் பார்த்திங்கன்னா, இமாம் தஹபி வந்து சீரத்துல் ஆலாம் அப்படிங்கிற அந்த புக்கில், இந்த வால்யூம் வந்து 4வது வால்யூமில் 70வது பக்கத்தில் இதை எழுதியிருக்காங்க. இது வந்து அஹ்லு சுன்னாவுடைய இமாம், நான் சொல்கிறேன், இமாம் தஹபி. இமாம் இப்னு அசீர் உசத்துல் காபாங்கிற புத்தகத்தில்
வால்யூம் 2ல் 13 மற்றும் 14ஆம் பக்கம் எழுதி ஹசனின் வரலாறு அப்படிங்கிற அந்த பேஜில் கொண்டாடுறார். இமாம் இப்னு ஹஜர் ஃபத்துல் பாரியில் வந்து 13ஆவது வால்யூமில் 65ஆவது பக்கம் இதை எடுத்துகிட்டு வராங்க. எடுத்துகிட்டு வந்துட்டு அப்புறம் தொடர்ச்சியாக கமெண்ட்டும் பண்ணுறாங்க. என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, அலி ரலியல்லாஹு அவர்கள் மீது திட்டும், அதாவது இதில் எந்த நிபந்தனையையும் முஆவியா ரலியல்லாஹு அவர்கள் பேணவில்லை. இப்னு ஹஜர் என்ன கமெண்ட் சொல்கிறாரு, இதில் 3 நிபந்தனையில் ஒன்று கூட அவர் ஃபாலோ பண்ணல. ஒன்று முஸ்லீமில் நானே ஆதாரம் காமிச்சிருப்பேன். அம்ரு பின் ஆசருடைய மகன் அப்துல்லா பின் அம்ரு பின் ஆசர் ரலியல்லாஹு அவர்கள் அந்த காபத்துல்லாவில் உட்காந்துட்டு இருப்பாங்க. அப்போ சொல்லுவாங்க, உங்களுடைய அந்த சகோதரர் மகன் வந்து குரானுக்கு எதிராக எங்களுக்கு உத்தரவு போகிறார், நாங்கள் என்ன பண்ணட்டும் அப்படின்னும்போது அல்லாஹ்வுக்கு கட்டுப்படுங்க அப்படின்ட்டு அதுக்கு வந்து அவங்களே சாட்சியாக இருப்பாங்க, மறுத்து பேசலை. ஸோ குரான் ஹதீஸ் படியும் அந்த ஆட்சி நடக்கலை. என்ன அடுத்தது என்ன, தனக்கு பின்னாடி ஒரு ஆட்சியாளரை நியமிக்கக்கூடாதுன்னா, தான் உயிரோடு இருக்கும்போதே 4 வருடத்துக்கு முன்னாடி இஸ்லாத்துக்கு முரணாக அடுத்த ஆட்சியாளருடைய பையத்து வலுக்கட்டாயமாக மஸ்ஜிது நபவியில் வைத்து வாங்கப்பட்டது புகாரில் ஹதீஸ். இதை விட ஒரு ஒன்றும் பண்ண அதோட ஹதீஸும் மறுக்கிறாங்க. யாருப்பா மறுக்கிறா? இதெல்லாம் உங்கள் ஊரில் என்னென்ன? அப்போ அந்த அளவுக்கு வந்து இவர்கள் குருட்டுத்தனமாக இது நடந்தாங்க. இவங்க என்னென்ன பண்ணாங்க, அலி ரலியல்லாஹு அவர்கள் மீது பின்னாடி அந்த இதில் எழுதுகிறாங்க, அலி ரலியல்லாஹு மீதும் திட்டுற வேலையை இவங்க ஷாமில் மட்டும் வச்சு செஞ்சுட்டு இருந்தாங்க. இதை வந்து எக்ஸ்பேண்ட் பண்ணி மஸ்ஜிது நபவி வரைக்கும் கொண்டு வந்தாங்க. ஹரம்களிலும் அலியை வந்து திட்டக்கூடிய வேலைகள் காபாவிலையும் நடந்துச்சு, இதுலேயும் நடந்துச்சு. புகாரியில் ஹதீஸ்கள், முஸ்லீமில் நீங்கள் பார்க்க முடியும். முஆவியா ரலியல்லாஹு அவர்கள் ஏவுவாங்க, மருவான் வந்து ஏவுவான் மஸ்ஜிது நபவியில் உட்காந்துக்கிட்டு. அப்போது தெள்ள தெளிவாக இந்த அநியாயம் நடந்துட்டு இருந்தது. அதே மாதிரி அலி ரலியல்லாஹுடைய தோழர்கள் ஹுஜுர் பின் அதி, யஹ்யா பின் அப்துல்லா பி அல் ரமி அவங்களுடைய மொத்த குலமும் கொல்லப்பட்டது. அந்த காபாவில் கூஃபாவில் வந்து யாரெல்லாம் அலியுடைய சப்போர்ட்டர்கள் இருந்தாங்களோ அவங்க எல்லாரையுமே கொல்லப்பட்ட அந்த வேலை நடந்தது. இதை பார்த்த ஹசன் ரலியல்லாஹு என்ன பண்ணாங்க, இன்னும் நான் இங்கே இருந்தேன்னா மொத்த கூஃபாவே இவங்க காலி பண்ணிடுவாங்க, நான் இருக்க போய் தானே எப்படியும் இவங்க கேங் சேர்த்திடக்கூடாதுன்னு பண்ணுறாங்க, சரி போய் தொலையுதுன்னு சொல்லிட்டு என்ன பண்ணுறாங்க, மதீனாவுக்கு ஷிஃப்ட் ஆகிறேன். மதீனாவுக்கு ஷிஃப்ட் ஆனவுடனே அதுக்கப்புறம் என்ன, அவர் உயிரோடு இருந்தால் அவர்கிட்ட ஆட்சி ஒப்படைச்சிருக்கணும், இல்லைன்னா முஸ்லீம்களுடைய மஷூராவுக்கு விட்டுருக்கணும். ஏன், இவர் ஷூராப்படி தேர்ந்தெடுக்கப்பட்டவர். இப்போ நீங்கள் வந்து உஸ்மானுடைய கொலைக்கு தானே நீங்கள் பதவி கேட்குறீங்க, எடுத்துக்கங்க, என்ன பண்ணுறீங்க செஞ்சு காட்டுங்க, உலகம் பார்த்துச்சு. உஸ்மானுடைய கொலைக்கு பதவி வாங்கி விட்டார்கள்னு இவங்களே ஒத்துக்கிறது இல்லை. யார், இந்த நியோ சலஃபீஸ் இருக்காங்க இல்லையா, இவங்களே என்ன சொல்லிக்கிறாங்க, ஆமாம் எடுக்கப்படலை தான், கேட்டால் அதுக்கு வேறு சில காரணங்கள் சொல்லிக்கிறாங்க, என்னத்தையும் சொல்லிங்க, மறுமையிலும் அதே காரணம் நீங்கள் சொல்லி. அப்போ இங்கே என்ன நடந்தது, ரசூல்லாவை அதாவது மஸ்ஜிது நபவியில் இந்த திட்ட வேலை நடந்தது. அதுக்கு இன்னொரு சாட்சி யார், உம்மு சலமா ரலியல்லாஹு அவங்க மதீனால தான் இருந்தாங்க, நபியோடைய மனைவி. அவங்க பார்க்குறாங்க, சொல்கிறாங்க, என்னப்பா அலி ரசூல்லாவை திட்டிகிட்டு இருக்கிறீங்க அப்படிங்க. நாங்கள் எங்கே ரசூல்லாவை திட்டினோம், அலி மீது சாபம் உண்டாகட்டும், அலியை நேசிப்பவர்கள் மீது சாபம் உண்டாகட்டும் நீங்கள் சொன்னீங்க. அல்லாவுடைய ரசூலை விட ஒருத்தர் அலியை நேசிக்கிறத நான் பார்த்ததில்லை, இவரை விட அதிகமாக நேசிக்கிற ஒருத்தரை நான் பார்த்ததில்லை. அப்போ ரசூல்லா வந்து நீங்கள் திட்டிட்டு இருக்கிறீங்க, மஸ்ஜிது நபவியில் உட்காந்து ரசூல்லா சொன்னாங்கல்ல, குரங்குகள் வந்து என் மிம்பரில் தாவறதை நான் பார்த்தேன்ட்டு, அந்த குரங்குகள் வந்து திட்டுச்சு. அதெல்லாம் நடக்கலை இல்லையா, எதுவும் நடக்கலை, ஒன்றும் நடக்கலைல்ல, உங்களுக்கு நடக்கும் இனிமேல், எல்லாம் உங்களை காமிப்பான் என்ன அப்படிங்கிறது. அப்போ இன்றைக்கி வந்து பார்த்தீங்கன்னா இன்றைக்கி உலகம் காரி துப்புது இந்த மாதிரியான செயல்களை. இப்போ பங்களாதேஷில் பிரச்சனை போயிட்டு தெரியுமில்ல பாருங்கள், எல்லாருமே அவங்கள காரி துப்புறாங்க. என்ன நடந்தது, கிழக்கு பாகிஸ்தான் மேற்கு பாகிஸ்தான் 2 இருந்துச்சு. இது கிழக்கு பாகிஸ்தான், எது பங்களாதேஷ். அங்கே பெரும்பான்மை மக்கள் பெங்காலி பேசக்கூடியவர்கள், முஸ்லீம்கள் தான், பெங்காலி பேசக்கூடியவர்கள், அந்த கல்கத்தா எல்லாமே சேர்ந்து அவங்க இருந்தது. அப்போ அவங்க மேலே இவங்க என்ன பண்ணுறாங்க, ஒரு வலுக்கட்டாயமாக உருது மொழியை வந்து திணிக்கிறாங்க. எப்படி இங்கே இந்தி திணிப்பு மாதிரி வந்ததோ அங்கே வந்து உருது திணிப்பு வந்து நடக்கப்பட்டது. அப்போ வந்து மிகப்பெரிய ஒரு புரட்சி வந்து அங்கே மிகப்பெரிய ஒரு கிளர்ச்சி ஏற்பட்டது. அது தப்பு, அது பாகிஸ்தான் பண்ணது மிகப்பெரிய ஒரு அநியாயம். அதன் விளைவாக என்ன நடந்துச்சு, இந்தியாவுடைய அரசாங்கம் போய் அங்கே விடுதலை வாங்கி கொடுத்து இது பண்ணாங்க. ஸோ அந்த டைமில் 2 டீம் இருந்தாங்க. ஒரு டீம் என்ன பண்ணாங்க அப்படின்னா, இந்தியாவோட அந்த அவங்களோட சேர்ந்து அந்த போரில் வந்து பங்கெடுத்து பாகிஸ்தான் இராணுவத்தை விரட்டி அடித்தாங்க. இன்னொரு தரப்பு என்ன பண்ணாங்கன்னா, பாகிஸ்தான் இராணுவத்தோடு சேர்ந்தாங்க. என்ன சொன்னாங்க, இது இஸ்லாமிய நாடு, என்ன தான் இருந்தாலும் இது வந்து நம்ம பிரச்சனை அப்புறம் பேசிக்குவோம் பார்த்துக்கலாம், ஆனால் இதை விட்டு தரக்கூடாது அப்படின்னு சொன்னாங்க. இந்த 2 டீமுக்கு ஒரு குரூப்புக்கு பேர் ஃப்ரீடம் ஃபைட்டர்ஸ், சுதந்திர போராட்ட தியாகிகள், இன்னொரு குரூப்புக்கு பேர்
ரஸா அப்படின்னா விருப்பம்னு அர்த்தம். ரஸாக்கார் அப்படின்னா சந்தோஷமாக இருப்பவர்கள், விரும்பி இருப்பவர்கள். இப்போ கூட ஒரு ப்ராபகண்டா மூவி ஒன்று வந்துச்சுல்ல, ரஸாக்கார்னு ஒரு படம் வந்துச்சு, அந்த ஹைதராபாத் பேஸ் பண்ணி. பாருங்க, பிரச்சனை என்னன்னா, அங்கே இடஒதுக்கீடு இம்ப்ளிமெண்ட் பண்ணாங்க. அங்கே இருக்கிறது எல்லாரும் யார்? முஸ்லீம்கள் தான். முஸ்லீம்களில் ஜாதி கிடையாது, ஏற்றத்தாழ்வு கிடையாது. அப்புறம் எப்படி இடஒதுக்கீடு கொடுக்கறது? பிரிவினை எப்படிலாம் தூண்டுறாங்க பாருங்க. அப்போ இவர்கள் எல்லாமே வந்து தேசபக்தர்களாக கருதப்படுறாங்க. யார்? இந்த பங்களாதேஷ் இந்த விடுதலைக்காக போராட்டவங்கப்பட்டவர்கள்லாம் யார்? தேசபக்தர்கள். அப்போ இவர்களுக்கு வந்து சிறப்பு சலுகைகள் வந்து தரப்பட்டது. ஓகே, அவங்க போராடினாங்க, இழப்பு ஏற்பட்டுச்சு, அதுக்கு ஈடு கொடுக்கும் விதமாக அவர்களுக்கு முன்னுரிமை தரப்பட்டது பதவிகளில். அதுக்கப்புறம் என்ன பண்ணாங்க? சரி, ஒரு ஜென்ரேஷன் இப்போ இந்தியாவிலையும் கொடுத்தாங்க, சுதந்திர போராட்ட தியாகிகளுக்கு வந்து கொடுத்தாங்க. அந்த இந்தியன் படத்தில் கூட வரும்ல, போய் சைன் வாங்கிட்டு வருவோம், நீ போராட்ட தியாகின்னு இன்னொரு தியாகி வந்து உங்களுக்கு சர்டிஃபிகேட் கொடுக்கணும். ஸோ அந்த மாதிரி வந்து பார்த்திங்கன்னா கொடுத்தாங்க. இங்கே இந்தியாவில் எப்படி கொடுத்தாங்க? அந்த ஒரு ஜென்ரேஷனோடு அப்படியே போச்சு. இவங்க என்ன பண்ணாங்க? 2வது ஜென்ரேஷன் எக்ஸ்டெண்ட் பண்ணுறாங்க, 3வது ஜென்ரேஷன் எக்ஸ்டெண்ட் பண்ணுறாங்க. கடைசியாக எக்ஸ்டென்ஷன் 2020 நடக்குது. யார்? உங்கள் தாத்தா போராடினா உனக்கு எதுக்குடா தரணும்னு சொல்லி தான் நீங்கள் ரோட்டில் வந்து மக்கள் வர்றாங்க. இன்னும் கூடவா எங்களை சமமாக நினைக்க மாட்டீங்க? அப்போ அந்த டைமில் சண்டை போட்ட அந்த கூட்டமும் தனியாக, அதுவே தப்பு. இஸ்லாத்தின் அடிப்படையில் முஸ்லீம்கள் அனைவரும் சமம். இந்த போராடினவன், எதிர்த்தவன், அந்த எதிரி, இதெல்லாம் கிடையாது. ஆனால் அந்த டபுள் ஸ்டாண்டர்ட் எங்கேருந்து வந்துச்சு? அந்த காலத்தில் நீங்கள் எந்த பொற்கால ஆட்சியை வந்து போனீங்களோ அந்த பொற்கால ஆட்சி. இப்போ இது மாதிரியான விமர்சனங்கள் இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா, இந்த காமன் ஃபித்ரத் இருக்குல்ல, இந்த இயல்பில் சிந்திக்கக்கூடிய மக்கள் இருக்காங்களா, அவங்களாம் போய் பாருங்கள், இந்த நடைமுறையை வந்து காரி துப்பிட்டு இருக்காங்க. அப்போ இது மாதிரியான ஒரு அநியாயம் அப்போவே தொடங்கிருச்சு, பாரபட்சம் காட்டுவது. கூஃபாவுக்கு வந்து ஜிஎஸ்டி வராது. இப்போ நம்ம ஊர் பாஷையில் சொல்ல போனால் ஜிஎஸ்டி வரும். எவ்வளோ வரும்? ₹1 அனுப்புனீங்கன்னா 28 காசு வரும். மீதி வந்து எங்கே கொடுப்பாங்க? கூஃபாவுக்கு கொடுக்காம ஷாமுக்கு வந்து எவ்வளோ ஒதுக்குவாங்க? யூபிக்கு எவ்வளோ ஒதுக்குறாங்களோ, பீகாருக்கும் இப்போ ஆந்திராவுக்கு எவ்வளோ ஒதுக்குனாங்களோ அந்த அடிப்படையில் ஒதுக்கப்படும், பாரபட்சம் காட்டப்படும். அப்போ அந்த மாதிரி நடந்தது. இதை வந்து சொல்லிட்டு இந்த விஷயத்தை சொல்லிட்டு முல்லா அலி காரி வந்து அவர் சொல்கிறாரு, நிறைய முட்டாள்கள் இந்த ஒப்பந்தத்திற்கு பிறகு முஆவியா கலிஃபா ஆகிவிட்டார் என்று நம்புகிறார்கள். இந்த ஒப்பந்தம் நடந்ததுக்கப்புறம் நிறைய முட்டா பயலுவ இருக்காங்க, இவர் கலிஃபாவே ஆகிட்டா தான் நினச்சிக்கிறாங்க. இவர் கலிஃபா கிடையாது. இன்னி வரைக்கும் யாராவது கலிஃபான்னு சொல்கிறாங்களா அவரை? குலஃபாய ராஷிதீன்னா 30 வருஷத்துக்கு முடிஞ்சு போச்சு. இவர் என்னதான் முறையாக பதவி அடைந்திருந்தாலும், அந்த 2வது கண்டிஷன் நான் சொன்னேன்ல, அடைவது முறையாக இருக்கணும், செய்வது முறையாக இருக்கணும். இவர் வேணால் ஒரு 5 நிமிஷத்துக்கு வேணால் இவர் கலிஃபாவாக இருந்திருக்கலாம், அந்த ஒப்பந்தம் கையெழுத்து போடுற வரைக்கும். என்ன, அதுக்கப்புறம் வந்து அவர் கலிஃபா கிடையாது, அதுக்கப்புறம் அவர் மன்னர். ஏன்? விருப்பப்படி செயல்பட்டார். அதைத்தான் வந்து இவர் சொல்கிறாரு, கலிஃபா ஆகிவிட்டார் என்று நம்புகிறார்கள். ஆனால் உண்மை என்னவோ, இந்த ஹதீஸில் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் குறிப்பிட்டது ஒரு ஒப்பந்தம் நடக்கும். இந்த ரசூலா சொல்கிறாங்க, முஸ்லீம்களிடையே 2 ஒப்பந்தம் நடக்கும் அப்படின்னு ரசூலா சொன்னாங்க. அந்த ஹதீஸ் முழுசு அது கிடையாது. ஒரு பக்கம் மனதார ஒப்பந்தம் நடக்கும், இன்னொரு பக்கம் வேடம் இருக்கும்னு ரசூலா சொன்னாங்க. ஒரு ஒப்பந்தம், அதனால் அவர் சொல்கிறார், ஒப்பந்தம் போட்டதாலேயே இரு தரப்பினரும் சமமாகிவிட மாட்டார்கள். அப்படி ஆகிறதா இருந்தால் உதைபியாவுடைய உடன்படிக்கையில் வந்து காஃபிர்களுடன் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒப்பந்தம் போட்டாங்க. அப்போ அந்த ரெண்டு தரப்பும் ஒன்றா கேட்டணும். முஸ்லீம்களில் 2 கூட்டத்தார் சண்டை போட்டுக்கிட்டாங்க, முஸ்லீம்களில் 2 பேரும் ஒப்பந்தம் போட்டுக்கிட்டாங்க, முஸ்லீம்கள் 2 பேரும் ஒன்றாயிட்டாங்க. அப்போ 2 ஒன்றுனா என்ன ஒன்று? அப்போ இதே நீங்கள் நினச்சிங்க, குறைஷிகளில் 2 கூட்டத்தார் சண்டை போட்டுக்கிட்டாங்க, குறைஷிகளில் 2 கூட்டத்தார் வந்து உதைபியாவில் ஒப்பந்தம் போட்டுக்கிட்டாங்க, இந்த பக்கம் இருந்தது குறைஷி தான், இந்த பக்கம் இருந்தது குறைஷி தான், ஆல் குறைஷி சார் ஒன்று அப்படின்னா நீங்கள் எடுத்துங்க. நீங்கள் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமும் ஒன்று, அபூ சுஃபியானும் ஒன்றுன்னு நீங்கள் அந்த ஒப்பந்தத்துக்கு நீங்கள் ஃபத்வா கொடுத்தீங்கன்னா அல்ஹம்துலில்லாஹ். அதான் உங்கள் நீதி வந்து அதான் சொல்லலாம், அவிஞ்சு போன கண்ணுக்கு எது பகலுன்னே தெரியாது. அபூ அப்துல்லா சொல்கிற மாதிரி தான் சொல்லணும், பகலில் பசுமாடு தெரியாதவனுக்கு நைட்டில் எருவு மாடு எப்படி தெரியும்? அப்போ மறுபடியும் நீங்கள் பேக் டு ஹுதைபியா போங்க, நீங்கள் ரசூலுடைய சீரத்து பேக் போங்க, நீங்கள் அங்கேருந்து ஸ்டடி பண்ணிட்டு வாங்க, மறுபடியும் உங்களுக்கு புரியும் இவர் என்ன பண்ணியிருக்கணும். இவர் தவிக்கிறார், யார்? ஒரு மனுஷன் பாவம். உஸ்மான் ரலியல்லாஹுடைய கொலைக்கு எப்படி பழி வாங்காமல் இருந்து போகலாம்? கொலை வந்து சாதாரணம் இல்லை, அது எப்படி மனித அதுக்கு அப்புறம் ஓட்டப்பட்ட உயிர்கள்லாம் உங்கள் லிஸ்ட்டில் வரவே வராதா? தல்ஹாவுடைய கொலைக்கு, ஜுபைருடைய கொலைக்கு, ஹுஜர் பின் அதியுடைய கொலைக்கு இவங்களுக்கெல்லாம் ஒரு வேல்யூ கிடையாது. இஸ்லாத்தில் கலிஃபாவுடைய உயிருக்கு ஒரு வேல்யூ, காமன் மேனுடைய உயிருக்கு ஒரு வேல்யூ இருக்கா?
ரத்த ஆறு ஓட்டினவங்கள விட்டுட்டு அதுக்கு சம்பந்தம் இல்லாத, அதுவும் அந்த ஒரு கொலை கூட சம்பந்தம் இல்லாத அலி ரலியல்லாஹு மேலே இவ்வளோ வன்மம் கக்கப்படுதுன்னா உங்கள் டியூனிங் எப்படி நடந்திருக்கு? டியூனிங்கா, ஃபண்டிங்கா, என்ன உங்களுடைய பேக்ரவுண்ட் என்னன்ற? அலியை எவ்வளோ திட்டுறீங்களோ திட்டுங்க, தயவு செஞ்சு இன்னும் நல்லா திட்டுங்க. அப்போ தான் அலி எக்ஸ்போஸ் ஆக மாட்டார், நீங்கள் எக்ஸ்போஸ் ஆகும். நீங்கள் யாருன்னு மக்கள் தெரிஞ்சுவாங்க. ரசூல்லாவை ஒருத்தன் வந்து எப்படி திட்டுறானோ அதை வச்சு அவன் யாருங்கிறது வெளியே வந்துடும். இப்போ நீங்கள் வந்து சொல்கிறீங்க ஆல்பர்ட் ஐன்ஸ்டீனுங்கிற ஒரு முட்டாள் இருந்தான் அப்படின்னா நீங்கள் என்ன உலகம் இவன் சொல்கிறான் பாரு அப்படின்ட்டு. ஆல்பர்ட் ஐன்ஸ்டீன்கிறவன் முட்டாளாமா இந்த நாய் சொல்லுது. எத்தனாப்பா படிச்சிருக்க? 7வது. ரைட்டு, உட்காரு. என்ன கண்டுபிடிச்சி கிழிச்சிருக்க? என்ன கேட்ப? நம்மளை பார்த்து என்ன சொல்லுவான்? அதே மாதிரி தான் உங்களை பார்த்து சொல்லுவாங்க. அழி எண்ணக்கூடிய ஒரு வேடதாரி அப்படின்னு. அப்படியா? அவர் வேடதாரி அப்போனா அது நீங்கள். புரியுதா? லாபமடைய பார்த்தார் அப்போனா அது நீங்கள். என்ன பதவி அடைந்து புகழை அடையும் பார்த்தார் அப்போ தான் நீங்கள். அட்டென்ஷன் சீக்கிங் பண்ணாங்களா அலி இல்லைன்னு? அப்போ நீங்கள் அதெல்லாம் உங்களுக்கு தான் வரும். இப்போ அந்த ஹதீஸு தெளிவாக இருக்குது அபூதாவுதில். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க பாருங்கள். நான் அந்த ஹதீஸ் கூட நான் வேற ஒரு இதில் கொண்டு வரும்போது இது கிடச்சது. இந்த ஹதீஸ் ஹுதைஃபா ரலியல்லாஹு அன்ஹு வந்து சொல்கிறாங்க, அல்லாஹ்வுடைய தூதரே, அல்லாஹ் வழங்கிய இந்த நன்மைக்கு பின்னர் தீமை உண்டா என்று கேட்க ஆம் என்றார். நீங்கள் இஸ்லாத்தை கொண்டு வந்தீங்க, இந்த நன்மைக்கு அப்புறம் தீமை இருக்கான்னா ஆமாம் இருக்குங்கிறாங்க. அதுலேருந்து தப்பிக்க வழி என்ன? வால் அப்படிங்க. இது என்ன? அலி ரலியல்லாஹு அன்ஹு காலத்தை வந்து குறிக்கும். அப்போது வால் ஏந்துவது பயனளிக்குமா என்று ஹுதைஃபா ரலியல்லாஹு அன்ஹு கேட்க ஹுதைஃபா ரலியல்லாஹு அன்ஹு ஆம் என்றார்கள். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அலியிடம் வால் ஏந்தும் பாக்கியம்னு சொன்னாங்க இல்லையா, அது அந்த சம்பவம். அதுக்கப்புறம் சொல்கிறேன், பிறகு என்ன என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடம் கேட்டேன். அது கேட்குறேன். 2வது ஸ்டேஜ் எப்படி இருக்கும்ன்றாங்க. அப்போ சொல்கிறாங்க, ஒரு ஒப்பந்தம் நடக்கும், அதில் மோசடி ஒளிந்திருக்கும் என்று கூறினார்கள். பிறகு என்ன என்று கேட்டேன். அந்த ஒப்பந்தத்துக்கு அப்புறம் என்ன அப்படின்னு. அப்புறம் சொல்கிறாங்க, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள், அல்லாஹ்வுடைய கலீஃபா என்று ஒருவர் பூமியில் யாராவது இருந்தால் அவரை பற்றிக்கொள். அதுக்கப்புறம் கலீஃபான்னு ஒருத்தர் உனக்கு எங்கேயாவது பார்த்துட்டீங்கன்னா அவரை கெட்டியாக நீ பிடிச்சிக்கோன்றாங்க. அப்படி இல்லை நான் மரவேரை கொண்டு சாவது என்றாலும் சரியேங்கிறாங்க. பிறகு என்ன அப்படின்னா தஜ்ஜால் வெளிப்படுவான் என்று. இது வந்து அபூதாவுதில் 4244. ஹலீஃபான்னு ஒருத்தர் இருந்தார்னா நீ பிடிச்சிக்கோன்னாங்க. அப்போ ஹலீஃபா யாருமே இல்லை. அப்படி 100 வருஷம் கழித்து ஒருத்தர் வந்தார், உமர் பின் அப்துல் அசீஸ். அவரை எல்லாரும் பிடிச்சிக்கிட்டாங்க, அவரையும் கொண்டுட்டாங்க. 2 வருஷம் தான் வாழ விட்டாங்க. புரியுதா? அப்போ அடுத்தது வந்து பின்னாடி என்னன்னா தஜ்ஜால் வெளிப்படுத்தல். அப்போ தஜ்ஜாலோடைய என்ட்ரி அப்போவே முடிஞ்சிருச்சு. தஜ்ஜால் வெளிப்பட்டு அவனுடைய அஜெண்டா கொண்டு வந்துட்டு எல்லாமே இது பண்ணிட்டு போயிட்டுருக்காங்க. இப்போ வார்த்தை விளையாட்டு விளையாடுறது என்ன அப்படின்னா, சில ஹதீஸு இந்த ஹதீஸ் எடுத்து போட்டு கமெண்ட்டில் கேட்டே இருப்பாங்க நம்மகிட்ட அதிகமாக. அதுக்கும் ரிப்ளை பண்ணிடலாம். அது ஏற்கனவே பண்ணியாச்சு, மறுபடியும் நீங்கள் உங்களுக்கு அதிகமாக புதுசாக பார்க்குறவங்கலாம் கேட்குறாங்க இல்லையா, அதனால் மறுபடியும் இந்த முஸ்லீமில் இருக்கக்கூடிய ஹதீஸு, இந்த ஆட்சி அதிகாரம் என்பது 12 ஆட்சி தலைவர்கள் வலிமையானதாக இருக்கும் வரை என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறினார்கள். என்ன சொன்னாங்க? 12 கலீஃபாக்கள் வர்ற வரைக்கும் வலிமையாக இருக்கும் இந்த அதிகாரம். இப்போ இந்த ஹதீஸில் பாருங்கள், இது நான் வந்து மொழிபெயர்த்தது இல்லை, அது ராம ட்ரஸ்டுடைய டிரான்ஸ்லேஷன் எடுத்து அப்படியே காப்பி பேஸ்ட் பண்ணது தான். இந்த ஆட்சி அதிகாரம், இப்போ இந்த இடத்துல இஸ்லாமுங்கிற வார்த்தை இல்லை, உங்களுடைய அதிகாரம், அரபுகளுடைய ஆட்சி அதிகாரம் எது வரைக்கும் ஸ்ட்ராங்காக இருக்கும்னா 12 ஆட்சி தலைவர்கள் இருக்கும் வரை ஒலியாரும். 12 பேர் உட்காருவீங்க, சீட் மாதிரி உட்காருவீங்க. அது வரைக்கும் உங்களுடைய ஆட்சி தலைமை வலிமையாக இருக்கும். அதுக்கப்புறம் என்ன நடந்துச்சு? தாத்தாரியர்கள் அட்டாக் பண்ணி துண்டாக காணோம் துணியை காணோன்னு உருவிட்டு ஓட விட்டானுங்க. இதுதான் நடந்துச்சு. இதுதான் இந்த ஹதீஸுக்கு மீனிங். இவ்வளோதான். அதில் கலிஃபான்னு வேர்டு வந்துருச்சு. அப்போ அவர் கலிஃபாவா? அப்போது நான் ஹஜ்ஜாஜ் பின் யூசுஃப் கலிஃபான்னு சொன்னீங்கன்னா உங்களோட ஒரு பைத்தியக்காரன் வேறு உலகத்தில் எவனுமே இல்லை. அந்த 12 ஆட்சியாளர்கள்னு நீங்கள் அந்த மொட்டையை அந்த ஹதீஸ் மட்டும் காட்டுறீங்களா? ஒரு லிஸ்ட்டு கொடுங்களேன் பார்ப்போம். இந்த 12 ஆட்சியாளர் பேரை சொல்லுங்க பார்ப்போம். நான் சொல்கிறேன்ல, 12 பேர் கலீஃபான்னு சொல்கிறீங்களே, 12 கலீஃபா பேரை சொல்லுங்கள், அந்த 12 பேரும் சமமானு சொல்லுங்கள். 12 பேரில் எவ்வளோ கேடு கட்டவனுங்களாம் வந்தானுங்கிறது வரலாறு. ரத்த ஆறு ஓட்டினவனுங்க, காபாவை இடித்தவனுங்க, காபாவுக்குள்ளே ரத்தத்தை ஓட்டினவனுங்க, காபாவை எரித்தவனுங்க, இவனுங்கெல்லாம் வந்து கலீஃபாவா? இப்போ அந்த 12 பேர் லிஸ்ட்டு சொல்லுங்கள், மக்களுக்கு பார்க்கட்டும் யார் அந்த 12 பேர், அவங்களுடைய வரலாறு புகழ்ந்து பேசுங்க. கலீஃபாக்களின் வரலாறு நீங்கள் ஒன்று சொன்னீங்க, நான் வந்து கர்பலா பேசினேன்ல, 12 கலீஃபாக்களின் வரலாறு அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் 12 கலீஃபாவுடைய வரலாறு பேசணும். அவங்க உக்காந்த முறை போட்டு தள்ளிட்டு தான் உக்காந்தாங்க. ஆட்சியே அப்படி தான் நடந்துச்சு. சரியா? அப்போ அந்த அடிப்படையில் இந்த சாப்டர் பொறுத்த வரைக்கும் ஆட்சியாளர் தேர்வு அது எப்படி இருக்கணும்னு குர்ஆன் டிக்ளேர் பண்ணுது,
ரசூல்லாம் வந்து பின்னாடி வந்து சஹாபாக்களுக்கு வந்து அவங்க தெளிவாக பாடம் நடத்திட்டு போனாங்க. அதோடைய வெளிப்பாடு உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் எடுத்து காமிச்சாங்க. அது டைல்யூட் ஆகும்போது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உடைய குடும்பம் தான் இந்த தீனை லான்ச் பண்ணிச்சு. அதே குடும்பம் மறுபடியும் ரீசெட்டும் பண்ணி கொடுத்தாங்க. இப்போ இதில் வந்து குழப்பம் ஏற்படுத்துகிறாங்க. அப்போ இந்த சப்ஜெக்ட் கிளியர், ஓகேவா? அப்போது என்ன நடந்துச்சு? ஹுசைன் அலைஹிஸ்ஸலாமுடைய ஷஹாதத் எதுக்கு நடந்துச்சுன்னா, இந்த தேர்வு பின்னாடி என்ன நடந்துச்சு? யசீதுடைய நியமனத்தை முஆவியா ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் செஞ்சாங்க. உயிரோடு இருக்கும்போதே செஞ்சாங்க. இது எல்லாருக்கும் தெரிஞ்ச உண்மை. புகாரி முஸ்லீமில் இது பல தடவை நம்ம பேசியும் ஆச்சு. அதை எதிர்த்து அவர் என்ன பண்ணாங்க? ஒரு இயக்கம் நடத்த விரும்பினாங்க. அதுவும் படை திரட்டிட்டு போல, சும்மா நடந்தாலே அவங்களுக்கு அல்லு விட்டுருச்சு. அதுலேயே அவங்க காபராகி இவர் இருக்கிற வரைக்கும் நமக்கு நிம்மதி கிடையாதுன்னு போட்டு தள்ளிட்டாங்க. இதுதான் நடந்தது. சரியா? இப்போ நீங்கள் லேட்டஸ்ட் விஷயத்துக்கு கொஞ்சம் வருவோம். இப்போ பயான்களில் இப்போ இன்றைக்கி என்ன பேசுகிறாங்கன்னு பார்த்தீங்கன்னா, அஹ்ல பைத்துடைய முக்கியத்துவத்தை வந்து டேமேஜ் பண்ணியே பேசுகிறாங்க. ஏன்னா அஹ்ல பைத்துடைய இம்பார்ட்டன்ஸ் வந்து மறுமை நாள் வரைக்கும் இருக்குது. ரசூலுல்லாஹ் என்ன சொல்கிறாங்க? உங்களிடத்தில் 2 கனமான பொருட்களை விட்டு செல்கிறேன், அது 2மே நீங்கள் பற்றி பிடிக்கும் காலமெல்லாம் மறுமை நாள் வரை வழி தவற மாட்டீர்கள்ன்றாங்க. எப்போ வரைக்கும்? கியாமத்து வரைக்கும். சரி, இப்போ அஹ்ல பைத் யாருன்னு இப்போ என்ன ஆகிப்போச்சு? அவங்க சமூகம் வந்து பெருசாயிடுச்சு. பல லட்சம் பல கோடி ஆகிட்டாங்க. அஹ்ல பைத்துங்கிற அந்த ஜோர்டான் மன்னன் இருக்கான், அவன் ஒரு கேடு கட்டவன், அவனும் அஹ்ல பைத்து தான். என்ன ஷரீஃப் அல் ஹுசைனு ஒரு புறம்போக்கு, அவனும் கேடு கட்டவன், அவனும் அஹ்ல பைத்து தான். இப்போ இன்றைக்கி நாய் பேயெல்லாம் அஹ்ல பைத்தில் இப்போ ஜாயின் பண்ணிட்டாங்க. இப்போ என்ன பண்ணுறது? மறுபடியும் ஒத்த அஹ்ல பைத் ஒன்று வரும். மறுபடியும் அந்த அஹ்ல பைத்து தான் முஸ்லீம்களை ஒன்றுபட வைக்கும். முஸ்லீம்களை ஒன்றுபட வைக்கிறதுக்கு 2 பொருள் தாங்க இருக்குது. முஸ்லீமை வந்து காமனாக எதில் ஒன்றுபட வைக்க முடியும்? குரானுக்கு ஏதாவது பிரச்சனைனா எல்லாரும் ஒன்றுபடுவோம். குரானில் அட்டாக் பண்ணிங்கன்னா என்ன பண்ணுவான்? ஒன்றுபடுவான். ரசூல்லாவுக்கு ஏதாவது பிரச்சனைனா ஒன்றுபடுவான். நபியுடைய கண்ணியத்தில் யாராவது பிரச்சனை அப்படின்னா முஸ்லீம் ஒன்றுபடுவான். இப்போ இன்றைக்கி நபியுடைய இடத்துல இன்றைக்கி யார்? நபியுடைய குடும்பத்தார். இந்த 2 விஷயத்தை வச்சு மட்டும்தான் முஸ்லீம்களை ஒன்றுபடுத்த முடியும். இவங்க சொல்கிறாங்க இல்லையா, நாங்கள் வந்து இதை வச்சு ஒன்றுபடுத்துவோம், அதை வச்சு ஒன்றுபடுத்துவோம். எதை வச்சும் ஒன்றுபடுத்த முடியாது. ஒன்று, குரானுடைய பணியை தங்களுடைய பணியை நீங்கள் ஆக்குங்க, ஒன்றுபட்டுருவீங்க. அதுதான் நீங்கள் பண்ண மாட்டீங்க. அடுத்தது என்ன அப்படின்னா, அது என்ன பணிங்கிறத நினைவூட்டக்கூடிய ஒருத்தர், ரசூலுல்லாஹ்வுடைய குடும்பம்னு உலகமே ஒத்துக்கக்கூடிய ஒருத்தர் வருவார். அவர் ஒன்றுபடுத்துவார். அப்போ அதோடைய இம்பார்ட்டன்ஸ் வந்து நம்ம புரிய வச்சுட்டே இருக்கணும். ஏன்னா அஹ்ல பைத்தை வந்து நம்ம ஃப்ரெஷ்ஷாக வைக்கலைன்னா பிரச்சனை ஏறும். நடந்து முடிஞ்ச கதை கிடையாது, நடக்க போகிற கதைக்கும் இன்னும் இன்டர்வல் தான் விட்டுருக்கு. இன்னும் படம் கிளைமேக்ஸ் வரல. புரியுதா? ஹீரோடைய செகண்ட் என்ட்ரி ஒன்று இருக்குது. அவர் செத்துட்டாருன்னு நினைக்கிறீங்க. செகண்ட் என்ட்ரி ஒன்று இருக்குது. ரசூலுல்லாஹ் 2.0 வெர்ஷன் ஒன்று வர வேண்டியது இருக்குது. அந்த வெர்ஷனுக்காக இதை வந்து நம்ம ஹயாத்தான் இந்த சப்ஜெக்ட் வச்சிருக்க வேண்டிய தேவை இருக்காது. இவங்க கிண்டல் என்னெல்லாம் பண்ணுறாங்க பேசுகிறாரு. நம்ம ஒரு பயானுக்கு போயிருந்தோம். என்ன சொல்கிறாரு அவர், இந்த சலஃபி இமாமு, ரசூலுல்லாஹ் வந்து அந்த 5 பேர் கம்பளி போத்துனாங்களா, அந்த 5 பேர் தூய்மையானவர்கள்னு சொன்னாங்க. இப்போ இவங்க மட்டும்தான் அஹ்ல பைத்துன்னு சொல்கிறாங்க, இந்த பாவிகள் அப்படின்னு. யார்? நாங்களா சொன்னோம்? சொன்னது யார்? அஹ்ல பைத்து இவர்கள் எங்களுடைய குடும்பத்தினர். ரசூலுல்லாஹ் சொன்னாங்க. இப்போ அந்த ஹதீஸில் அதான வாசகம் இருக்குது. போர்வை போத்துனாங்களா, இல்லை உங்களை மாதிரி 1.5 கிலோமீட்டருக்கு அப்படியே பெரிய கொடியை தூக்கி பிடிச்சிட்டு அலைஞ்சாங்களா? ஒரு போர்வை தான் போத்துனாங்க. அதில் 5 பேர் தான் ஃபிட் ஆனாங்க. ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா தான் ஹதீஸ் அறிவிக்கிறாங்க. அது பல சம்பவம் நடக்குது. ஒரு ஹதீஸில் ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா அறிவிக்கிறாங்க, ஒரு ஹதீஸில் இன்னொரு அன்னையை அறிவிக்கிறாங்க, உம்மு சலமா ரலியல்லாஹு அன்ஹா அறிவிக்கிறாங்க. திரும்ப அது அப்போ என்ன அர்த்தம்? எதுக்கு மனைவிமார்கள் முன்னாடியே செஞ்சு காட்டணும்? மனைவிகளுடைய ரோல் என்ன நான் சொல்லியிருந்தேன்ல, உம்மத்துக்கு செய்தியை தெரிவிக்க வேண்டிய கடமை வந்து மனைவிமார்கள். அதனால தான் மனைவிமார்கள் முன்னாடி செஞ்சு காமிச்சாங்க. அஹ்ல பைத்துனா நீங்கள்லாம் கிடையாது, நீங்கள்லாம் வீட்டில் இருப்பீங்க, களத்தில் இறங்கி வேலை செய்கிற அஹ்ல பைத்து இவங்க. அதுதான் சொன்னாங்க. இவங்க யார்? அலி யார், ஹசன் யார், ஹுசைன் யார்? 3 பேருமே ரோல் மாடல்ஸ். கிரவுண்டில் இறங்கி இஸ்லாத்தை டிஃபெண்ட் பண்ணக்கூடியவர்கள். அதனால் அவங்க தூய்மையானவர்கள். அல்லாஹ்வுடைய ரசூல் காமிச்சாங்க. தோற்றமும் 3 பேருக்கு ஒரே தான் இருக்கும், வேலையும் ஒரே மாதிரி தான் இருக்கும். என்ன ரொம்பவும் எல்லாரும் வந்து ரசூலுல்லாஹ் என்ன செஞ்சாங்களோ அதுதான் அலி செஞ்சார், அதுதான் ஹசன் செஞ்சார், அதுதான் ஹுசைன் செஞ்சார். சரி, அப்போ இவங்க கேட்குறாங்க 5 பேர் மட்டும் தூய்மையானவர்களா, அப்போ மற்றவங்களாம் இல்லையா? அதில் இன்னொரு அந்த விளக்கம் சொல்கிறார். என்ன சொல்கிறாருன்னா, இமாம் ஹுசைன் கொல்லப்பட்டார்னு சொல்லி இந்த பாவிகள் வந்து என்ன பண்ணுறாங்க,
மக்கள் மத்தியில் இருக்கக்கூடிய சென்டிமெண்ட்டை வந்து தூண்டி விடுறாங்க. ஏன்னா மக்கள் மத்தியில் இருக்கிற சென்டிமெண்ட் என்ன பண்ணுறாங்களாம், தூண்டி விடுறாங்களாம். ஹுசைன் சின்ன குழந்தையா, பேரன் ஒன்று நீங்களாம் என்ன நினச்சிடுறீங்க, ஒரு 10 வயசு பையனை கொண்டுட்டாங்கன்னு நினைக்கிறீங்க. அவருக்கு வயசு என்ன தெரியுமா சாகும்போது? 60 வயசு. யாருக்கு? ஹுசைனுக்கு சாகும்போது 60 வயசு. அப்போ 60 வயசு ஆள் செத்ததுக்காக 60 வயசு ஆள் செத்தாருன்னா நீங்கள் என்ன பண்ணுவீங்க? பெருசாக ரியாக்ட் பண்ண மாட்டீங்க. பப்ளிக் என்ன நினைப்பான், பச்சை புள்ளைய கொண்டுட்டாங்களே, இப்படி தான் நினைப்பான். பேரன் நினைக்கிறீங்க, பேரன் கிடையாது, குழந்தை கிடையாது, அவர் பெரிய ஆள் அப்படின்னு. அப்போ தான்டா எக்ஸ்ட்ரா டவுட் வருது எங்களுக்கு. ஏன்டா 60 வயசு ஆளை கொன்னீங்க? அப்போ 60 வயசு ஆள் வந்து அவர் வரைக்கும் அவருக்கு வந்து பதவி வாசம் இல்லாமல் 60வது வயசில் அவருக்கு வந்து டொபக்குன்னு ஒரு பதவி வாசம் வந்து மனசுலேருந்து முளைச்சிருச்சா. ரசூல்லாவுக்கு சொல்கிறாங்களே 54 வயசு வரைக்கும் ரசூல்லாவுக்கு வந்து ஒரு மனைவியோடு வாழ்ந்துட்டு திடீர்னு அவருக்கு வந்து பெண்கள் மீது மோகம் ஏற்பட்டு 11க்கும் மேற்பட்ட கல்யாணம் பண்ண. ரெண்டும் ஒன்று தானே? அது 2 ஆர்குமெண்ட்டு சேம் தானே? அது 60 வயசில் காலம் போன கடைசியில் அதுவும் செத்தே போயிடுவோன்னு தெரிஞ்ச அந்த அந்த ஆற்றுக்கு பக்கத்தில் போய் முகாம் போட்டு கொல்றவனாக இருந்தால் வாங்கடான்னு சொல்லிட்டு உக்காந்துட்டு என்ன 3-4 நாளாக டென்ட்டு போட்டு உக்காந்துட்டு கொல்ற இடத்த விட்டு நவுந்தாலே அவர் கொல்லப்பட்டிருக்க மாட்டார். அதானே ஃபேக்ட்? அதானேங்க. இந்த இடத்துல தான் நீ கொல்லப்படுவேன்னு ரசூலா சொல்லிட்டாங்க. அப்போ அந்த இடத்த விட்டு காலி பண்ணாலே இவங்களால் மறுமை நாள் வரைக்கும் அவரை கொல்லுருக்க முடியாது. அதானே அங்கேயே உக்காடுறாருன்னா நெஞ்சில் மஞ்சாசோறு எவ்வளோ இருந்திருக்கும். இந்த வச்சு தான் கொல்லப்படுவார்னா அந்த இடத்துல உட்காந்தாருன்னா அவரை பார்த்து நீங்கள் என்ன பண்ணுறீங்க, அவர்னா 60 வயசு அப்படின்னு கேட்டால் அதுக்கப்புறம் என்னங்கிறாங்க, ப்ராப்பகண்டா பாருங்க. இவர் மட்டும்தான் ஷஹீதா? இஸ்லாத்துக்காக முதலில் ஷஹீதானவர் யார் தெரியுமா? அம்மார் பின் யாசிர் அலியானு கொலையான நாங்கள் இல்லைன்னு சொன்னோமா? ஹம்சார் அலியானோ ஷஹீதாகலையா? இல்லைன்னு சொன்னோமா? அப்போ இவர் மட்டும்தான் சொன்னார். அப்போ எல்லாரை விட உங்களுக்கு இவர் உங்களுக்கு பிரச்சனையாச்சு இல்லை? அப்போ அதே நான் சில கேள்விகள் கேட்குறேன். இது மாதிரி கிறுக்குத்தனமான கேள்விகள் நம்மகிட்டையும் இருக்குது நிறைய. அதுக்கு நீங்கள் பதில் சொல்லுங்கள். 10 சொர்க்கவாசிகள் ரசூலா சொன்னாங்களே, அப்போ மீதியெல்லாம் நரகவாசிகளா? 10 சொர்க்கவாசிகள் ஹதீஸில் ரசூலா, இந்த மலை மேலே இருக்கிற 10 பேரும் சொர்க்கவாசிகள். அப்போ மலைக்கு கீழே இருக்கிற எல்லாம் நரகவாசியா? ஆயிஷா ரலியல்லாஹு வந்து தூய்மையானவர்கள்னு 24 அத்தியாயத்தில். அப்போ மற்ற மனைவி மால்களுக்கு அது பொருந்தாதா? அதை சொல்கிறேன். பையத்துர் ரிஸ்வான் ஒப்புக்கொள்ளப்பட்ட பையத்துன்னு சொல்லிட்டு உதைபியா சொல்லுது. அப்போ பையத்துல் அகபா நிராகரிக்கப்பட்ட பையத்தா? பையத்துல் அகபா 1, பையத்துல் அகபா 2 இது சிறந்ததா, பையத்துர் ரிஸ்வான் சிறந்ததா? அப்போ அடுத்தது என்ன, சொர்க்கவாசியை பார்க்க விரும்புவர் இவரை பார்த்து கொள்ளட்டும்னு ஒரு தாடியில் ஒருத்தர் தண்ணி வடிச்சிட்டே போகிறார்ல, அவரை பார்த்து சொன்னார். அப்புறம் ஒரு கிராமவாசி ஒருத்தர் போனார்ல, அவர் சொன்னார். அப்போ இங்கே உட்காந்துட்டு இருந்தவங்களாம் நரகவாசிகள். அபூபக்கர் உமர்லாம் சொர்க்கவாசியை பார்க்கணுன்னா அவங்க போய் பார்த்தா போதும். ஏன் இவங்க கண்ணாடி பார்த்தா போதும் அபூபக்கர் சொர்க்கவாசி பார்க்கணுன்னா? அப்போ இந்த மாதிரி அறிவுபூர்வமான கேள்வி நம்ம கேட்கலாமா? இதுதான் வந்து சொல்கிற ஃபசாது ஃபித்னாங்கிறது. இது வந்து நான் அதான் ஒரு ஆலிம்னா தெளிவு கொடுக்கணும். ஆட்டையை குலைச்சி விடக்கூடாது. இப்படி குலைப்பு விடுறதுக்கு 1008 கேள்வி எங்கள்கிட்டையும் இருக்குது. புரியுதா? அப்போ இதுக்கெல்லாம் என்ன பதிலோ அதுதான் அதுக்கும் பதில். அது உங்களுக்கு புரிஞ்சுங்களா? ப்ராபகண்டா உடனே கீழே இருக்கவங்களாம் என்ன பயானு, என்ன பயான் உங்களுக்கு தெரியும் உங்களுக்கு. அப்போ இது ஏன் நினைவுபடுத்துகிறோம்? வருஷம் இவங்க என்ன பண்ணுறாங்க, அடிச்சுக்கிட்டு அழுகுறாங்க. நாங்கள் வந்து ஹுசைனுடைய ஜனாசாவை வச்சுட்டு அழுவலை, நாங்கள் வந்து இஸ்லாத்துடைய ஜனாசா நீங்கள் எடுத்துட்டீங்கன்னு அழுகுறோம். அதுதான் அழுகுறதுக்கு காரணம் என்ன தெரியுமா? இவங்க அதாவது ஷியாக்களுக்கும் தெரியல ஏன் முஹர்ரம் 10 வந்து சிறப்புன்ட்டு, அஹ்லு சுன்னாவுக்கும் தெரியல. இது சர்ச்சையாகும், பயங்கரமாக இதாகும். என்னென்னா குரான் சொல்லுது முஹர்ரம் 10 வந்து நினைவுபடுத்துங்கன்ட்டு. யார் சொல்லுது? குரான் சொல்லுது. எப்படி சொல்லும்? பின்னாடி வந்த முஹர்ரம் 10 வந்து குரான் எப்படி சொல்லும்? குரான் சொல்லும். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொல்கிறாங்க. முதல் ஹதீஸ் முஸ்லீமில் எடுத்தீங்க 2157. அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ரமலான் மாத நோன்புக்கு அடுத்தபடியாக மிக சிறந்த நோன்பு யாதெனில் அல்லாஹ்வின் மாதமான முஹர்ரம் மாதம் நோன்பாகும். இந்த மாதம் யாருடைய மாதம்பா? அப்போ மற்றதெல்லாம் ஷைத்தானுடைய மாதமா, தஜ்ஜாலுடைய மாதமா, இல்லை யாருடைய மாதம்? மற்ற கடவுள்களுடைய மாதமா? அப்போ இது ஏன் அல்லாஹ்வுடைய மாதம்னு ரசூலுல்லாஹ் சொன்னாங்க? விளக்கு நீங்கள் சொல்லுங்கள். இந்த 5 பேர் மட்டும் தூய்மையானவர்கள்னு கேட்ட புத்திசாலிகள் இருக்காங்களா, அவங்க விளக்கம் சொல்லுங்கள். அல்லாஹ்வுடைய மாதம். அப்போ துல்ஹஜ் யாருடைய மாதம்? 12 மாதம் என்னது தான் சொந்தம்னு அல்லாஹ் சொல்லிட்டான் குரானில். அப்போ இந்த இடத்துல ஸ்பெசிஃபிக்காக ரசூலுல்லாஹ் சொல்கிறாங்க இது அல்லாஹ்வுடைய மாதம்ன்ட்டேன். அப்போ என்ன மாதம்? சரி, அடுத்த கேள்வி வரும். அடுத்த கேள்வி என்ன அப்படின்னா, இன்னொன்று சொல்கிறேன். என்ன அப்படின்னா, இந்த முஹர்ரம் மாதமுடைய நோன்பு இருக்கு இல்லையா,
அந்த நோன்பு வந்து நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எப்போ வச்சாங்க? இதில் நிறைய முரண்பட்ட கருத்துக்கள் வருது. ஃபஸ்ட்டு விஷயம், மதீனாவில் வந்து இப்போ இவங்க என்ன நினைக்கிறாங்கன்னா, அந்த ப்ராபகண்டா ஆலிம் வந்து அவர் சொல்கிறார், என்ன சொல்கிறாருன்னா, ஷியாக்கள் வந்து என்ன தெரியுமா பண்ணுறாங்க, அவங்க நோன்பு வைக்கிறாங்க, ஏன்னா அது வந்து துக்க நாளும் நோன்பு வைக்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு அவங்க சொல்கிறாங்க. அங்கே ஷியா ஆலிம், ஷியா ஜாக்கிரின்னு ஒருத்தன் இருக்கிறார், அந்த ஆள் பேசுகிறான். அந்த ஆள் என்ன பேசுகிறான்னா, முஸ்லீம்கள் ஏன் தெரியுமா நோன்பு வைக்கிறாங்க, ஃபிரௌன் அழிக்கப்பட்ட மாதிரி ஹுசைன் அழிக்கப்பட்ட நாள் அது. அப்போ ரெண்டு பேருக்கும் என்ன சொல்கிறது, அதே டெய்லர் கடை, அதே சட்டை, அதே வாடகை. உங்கள் பாஷையில் சொல்ல போனால் அதே கடை, அதே வாடகை, அதே ரேட்டு. அப்போ ரெண்டு பேரும் ஃபண்டிங்கு ஒரே இடம் தான். இங்கே அதை பேசுனா காசு, அங்கே இதை பேசுனா காசு. இங்கே இவர் செத்து போயிட்டாருன்னு சொல்லிட்டு நோன்பு வைக்கிறாங்கன்ட்டு இவன் சொல்கிறான். அவன் சொன்னானா ஷியா? மோஸ்ட்லி எனக்கு தெரிஞ்சு ஷியா வந்து முஹர்ரம் 10 நோன்பு வைக்கிறதில்ல. எனக்கு தெரிஞ்சு வைக்கிறது அன்றைக்கி தண்ணி குடிச்சிட்டு இருப்பாங்கன்னு நினைக்கிறேன். ஜூஸ்லாம் குடிப்பேன், நான் பார்த்துருக்கேன் வேலூரில். ஷர்பத்தெல்லாம் அன்றைக்கி வந்து முஹர்ரம் 10 அன்றைக்கி குடிப்பாங்க, நான் பார்த்துருக்கேன். நோன்பு அவங்க வைக்க மாட்டாங்க. ஃபஸ்ட்டு மேட்ரு அவங்க நோன்பு வைப்பாங்கங்கிறதே பொய். ஏன்னா போய் ரம்ஜானில் போய் பாருங்கள், நெஞ்சு அன்றைக்கி அடிச்சுக்குவாங்க, ரொம்ப டயர்டாகுவாங்க, தண்ணி குடிப்பாங்க, ஜூஸ் குடிப்பாங்க, நிறைய எனர்ஜி ட்ரிங்க் குடிப்பாங்க. ஃபுல் நோன்பு அவங்க வைக்கவே மாட்டாங்க, ஃபஸ்ட்டு மேட்ரு. அப்போ இந்த நோன்பு ஏன் வச்சாங்க ரசூல்லா? இப்போ இதுக்கு வந்து ஒரு ரீசன் தேடுவோம். இது வந்து நான் சொல்கிறேன், கர்பலாவுக்காக தான் ரசூலா நோன்பு வச்சாங்க. எப்படி ஃபிட் ஆகும்னு சொல்கிறேன். இப்போ நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஃபஸ்ட்டு நோன்பு இது எப்படி வந்துச்சு அப்படிங்கிறத அவங்க ஆயிஷா ரலியல்லாஹு அவங்க சொல்கிறாங்க. என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, அறியாமை காலத்தில் குறைஷியர் ஆஷுரா முஹர்ரம் 10வது நாள் அன்று நோன்பு நோற்று வந்தார்கள். குறைஷிகள் நோன்பு நோற்று வந்தார். அப்போ மக்காவிலே நோன்பு வைக்கிற அபூஜஹில் கொண்டு அவனுக்கு பழக்கம் இருந்துச்சு ஆஷுரா நாளில் நோன்பு வைக்கிறது. அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களும் அந்நாளில் நோன்பு நோற்று வந்தார்கள். அப்போ நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் குறைஷிகளோடும் சேர்ந்து நோன்பு வச்சுட்டு இருந்தாங்க. எப்போ? முஹர்ரம் 10க்கு. மதீனாவுக்கு நாடு துறந்து சென்றதும் அங்கும் நோன்பு நோற்றார்கள். சொல்கிறாள் யார்? ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா. அவங்களுக்கு மக்காவும் தெரியும், ஹிஜ்ரத்தும் தெரியும், ஹிஜ்ரத்துக்கு அப்புறமும் தெரியும். அதனால் வந்து இதில் வந்து நீங்கள் நழுவலாம் முடியாது. பின்னாடிலாம் பின்னாடிலாம் நீ போயிட்டு மூசா நபிக்காக நோன்பு வச்சாங்கங்கிறதே அங்கே கிடையாது. அப்போ எப்படி மக்கால நோன்பு அல்லாஹ் வைக்க சொன்னான்? மூசா நபி மேட்டருக்காக அல்லாஹ் வைக்க சொல்ல அங்கே டிக்ளேரே ஆகலை. பின்னாடி அந்த ஹதீஸ் வரும், அதுவும் சொல்கிறான் அடுத்தது. அந்நாளில் நோன்பு நோக்குமாறு மக்களையும் பணித்தார்கள். ரமலான் நோன்பு கடமையாக்கப்பட்டதும் நாடியவர் ஆஷுரா நோன்பு நோக்கலாம், நாடியவர் அதை விட்டுவிடலாம் என்று அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறினார்கள். இப்போ குறைஷிகள் காலத்திலேயே நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க ஆஷுராவுடைய நோன்பு வந்து வச்சுருந்துருக்காங்க. ஸோ ரீசன் வந்து டிக்ளேர் பண்ணல, இது வந்து மூசா நபிக்காக நாங்கள் வைக்கிறோம் அப்படின்னு சொல்லிட்டு டிக்ளேரு பண்ணல. இது வந்து முஸ்லீமில் வந்து பார்த்திங்கன்னா 2068வது ஹதீஸ், அது சஹீஹ் முஸ்லீமில். இப்போ அடுத்தது பார்த்தீங்க அப்படின்னா, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வந்து மதீனாவுடைய ஒரு போர்ஷன் இருக்குது இந்த ஆஷுராவுடையது. இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு அவர்கள் அறிவிக்கிறார்கள், நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மதீனாவுக்கு வந்தபோது யூதர்கள் முஹர்ரம் 10ஆம் நாளில் நோன்பு நோற்று கொண்டிருந்தார்கள். அவர்களிடம் அது பற்றி விசாரித்தார்கள். இதற்கு அவர்கள், இதுதான் மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் ஃபிரௌனை வெற்றி கொண்ட நாள் என்று கூறினார்கள். அதற்கு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள், இவர்களை விட மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்கு நாமே அதிக உரிமையுடையவர்கள், எனவே நீங்கள் இந்நாளில் நோன்பு வையுங்கள் என்று கூறினார்கள். அப்போது ரசூல்லா என்ன சொல்கிறாங்க, மூசா நபிக்கு நாம தான் நெருக்கமானவங்க, அதனால் இந்த நாளில் நோன்பு வைங்கன்னு ரசூல்லா யாருக்கு சொல்லியிருப்பாங்க? முஸ்லீம்னு காமனாக இருக்குது, முஸ்லீம்னு காமனாக இருக்குது. யாருக்கு சொல்லியிருப்பாங்க? அன்சாரிகளுக்கு சொல்லியிருப்பாங்க. ஏன்னா குறைஷிகள் ஆல்ரெடி நோன்பு நோற்பவர்கள். அப்போ அன்சாரிகள் இடத்துல இந்த பழக்கம் இல்லை. அப்போ அன்சாரிகளுக்கு தான் இந்த ஆர்டர் வந்து ரசூல்லா நீங்களும் நோன்பு வைங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அப்போ கூட வந்து ஒரு ரீசன் சொல்கிறாங்க. அப்போ இந்த ரீசன்கிறது மதீனாவுக்கு அப்புறம் தான் இது வந்து ரீசன் எக்ஸ்ட்ரா அடிஷ்னல் ஆகுது. ஆனால் அதுக்கு முன்னாடியே நோன்பு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வச்சுட்டு இருந்தாங்க. அப்போ இந்த நாள் எதற்கான நாள் என்று ஏன் ரசூலா இதை தேர்வு செஞ்சாங்கங்கிறது அதற்கான விளக்கம் இல்லை. இப்போ அங்கே தான் நம்ம கர்பலாவை வந்து ஃபிட் பண்ணுறோம். சரியா? இப்போ அடுத்தது ஒரு ஹதீஸு. அப்போ இதில் வந்து என்ன அப்படின்னா, இது ஒரு குழப்பமான அந்த ஹதீஸு சொல்லியிருப்பாங்க, எல்லா ஹதீஸும் இணைச்சி சொல்லியிருக்கவே மாட்டாங்க. இப்போ இந்த ஆஷுரா ஹதீஸ் இப்படின்னு இருப்பாங்க, பார்த்தாங்க ரசூலா யூதர்கள் நோன்பு வச்சாங்க அப்படின்ட்டு, அப்போ நம்மளும் வைக்கலான்னு வச்சாங்க. அப்புறம் என்ன சொன்னாங்க, அடுத்த வருஷம் இருந்தால் நாங்கள்
உயிரோடு இருந்தால் வைப்போம் அப்படின்னாங்க. அப்புறம் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்ன ஆயிட்டாங்க, மவுத் ஆயிட்டாங்க. அப்போது நம்ம வந்து என்ன பண்ணுவோம், யூதர்களுக்கு மாறு செஞ்சு 9, 10 வைக்கணும் அப்படின்னு சொல்லுவாங்க. அப்போது ரசூல்லா போன வருஷமே தெரியும் யூதர்கள் நோன்பு வைக்கிறாங்கன்ட்டு. அப்போ ரசூல்லா அடுத்த வருஷம் நான் வைக்கிறேன்னு இருந்தால், அப்போ நடுவில் 10 வருஷம் என்ன பண்ணிட்டு இருந்தாங்க? ஏன் ரசூல்லா இப்போ இப்படி சொன்னாங்க, ஏன் ரசூல்லா அப்போ அப்படி சொன்னாங்க? இந்த இணைச்சு விளக்கம் வந்து யாரும் சொல்கிறதில்ல. இப்போ இது நான் சொல்கிறேன் புரிஞ்சுங்க. ரசூல்லா ஆல்ரெடி குறைஷியா இருக்கும்போதே, குறைஷிகள் வந்து ஜாஹிலியா காலத்திலிருந்தே நோன்பு வச்சுட்டு இருந்தாங்க. ஸோ அதுக்கு ஒரு ரீசன் இருந்திருக்கும். இது வந்து பாயிண்ட் நம்பர் 1. பாயிண்ட் நம்பர் 2, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்ட்ரி கொடுக்கும்போது ஆஷூரால நோன்பா அப்படின்லாம் கேட்கல. நீ ஏன்டா நான் ஏன் நோன்பு வச்சிருக்கேன்னு தான் கேட்குறாங்க யூதர்களை பார்த்து. நாங்கள் வச்சுருக்கோம், நீ ஏன் வச்சிருக்கிற அப்படின்னு கேட்குறாங்க. அப்போ தான் அவன் சொல்கிறான், இது வந்து மூசா அலைஹிஸ்ஸலாம் வந்து வெற்றி கொடுக்கப்பட்ட நாள் அப்படின்ட்டு. அப்போனா முஸ்லீம்களை பார்த்து சொல்கிறாங்க, அப்போ நீங்களும் ஜாயின் பண்ணிங்கப்பா, மூசா அலைஹிஸ்ஸலாம் வெற்றி கொள்ளப்பட்ட நாள்னா அதில் நமக்கும் பங்கு இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு அப்போ இதில் சொல்கிறாங்க. அப்போது இதில் இது என்னாச்சா? இப்போ நான் ஒரு கேள்வி எழுப்புகிறேன். மூசா அலைஹிஸ்ஸலாம் மட்டும்தான் குரான் வந்து சொல்லுதா வில்லன்ட்டு காப்பாற்றப்பட்டவங்கன்ட்டு? இப்ராஹிம் நபி நெருப்புலேருந்து பாதுகாக்கப்பட்ட நாள் இருக்கு இல்லையா, ஏன் அதில் நோன்பு வைக்கல? ரசூலா என்ன பண்ணியிருந்துருக்கணும்? மூசா நபி உங்களுக்கு, எங்களுக்கு இப்ராஹிம் நபி இருக்கிறாரு. இப்ராஹிம் காப்பாற்றப்பட்ட நாள் வந்து துல்லஜ் 10 அல்லது ஏதோ ஒரு சம்திங் ஸோ அண்ட் ஸோ என்ன, அந்த நாள் நாங்கள் நோன்பு வைப்போம். அப்போ அதை விட நெருக்கமானவர்கள் மத்தியான்வாசிகள் ரசூல்லாவுக்கு. அப்போ அவர்கள் பாதுகாக்கப்பட்ட நாள் இருக்குல்ல, சாலி நபியுடைய அந்த கூட்டம் இருக்கு இல்லையா, ஏன் அதுக்கு நோன்பு இல்லை? ஏன் லூத் அலைஹிஸ்ஸலாமுடைய சமுதாயம் காப்பாற்றப்பட்ட நாளுக்கு நோன்பு இல்லை? அப்போது காரணம் இல்லாமல் மூசா நபியோடைய நோன்பை மட்டும் அல்லாஹ் நம்மளுக்கு வைக்க சொல்லியிருப்பானா? ஸோ முஹர்ரம் 10 ஏதோ வேற நமக்கும் கனெக்ட் ஆகுதுங்கிறது புரியுதா இல்லையா? என்னவோ இருந்துட்டு போகுது, புரியுதா? அதான் சொல்கிறேன், நிறைய விஷயம் இருக்குது. நீ இப்படி பட்டியல் போட்டே போனா, நூஹ் அலைஹிஸ்ஸலாம் கப்பலில் காப்பாற்றப்பட்ட நாள் இருக்குது, புரியுதா? 25 நபிமார்கள் வந்து குரான் சொல்லுது, அதில் சில ரசூல்மார்களுடைய வரலாறுகள் வருது. அப்போ அத்தனை ரசூல்கள் காப்பாற்றப்பட்ட நாளும் கண்ணியப்படுத்தப்படுதா? அப்போ முஹர்ரம் 10 அல்லாஹ் விட்டு வச்சுருக்கானா? அறிவுள்ளவனுக்கு அதில் ஒரு சான்று இருக்குமா இல்லையா? ஏன் முஹர்ரமை சூஸ் பண்ணா? அதோட இன்னொரு நாள் கனெக்ட் ஆக போகுது. அந்த முஹர்ரம் 10 நீங்கள் மறந்துடாதீங்க. அப்போ புரியுதா? கர்பலாவுக்காக தான் ரசூல்லா வந்து அதை ரிசர்வ் பண்ணி வச்சுருக்காங்கன்ட்டு. எண்டில் சொல்கிறேன், கடைசி வருஷம் ரசூல்லா ஆரம்பத்தில் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமுடைய போக்கு என்னவாக இருந்துச்சு? யூதர்களோட காம்ப்ரமைஸாக போகிற போக்கு இருந்துச்சு. எது செஞ்சாலும் யூதர்களோட இணைஞ்சு செய்வோம். அப்புறம் ரசூல்லா வந்து என்ன பண்ண, ஹைபருக்கு அப்புறம் யூதர்களுக்கு மாறு செய்வோம். அப்போ கடைசி வருஷத்தில் மாறு செய்கிறோன்னு நம்ம எல்லாமே பண்ணிகிட்டு இருக்கோமே, இது ஒன்று மட்டும் மிஸ் ஆகிட்டு இருக்குதே அப்படின்னு தான் கேட்கப்படுது. அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஆஷுரா நாளில் தாமும் நோன்பு நோக்குமாறு மக்களுக்கும் கட்டளையிட்டார்கள். இது கடைசி வருஷம். அப்போது ஃபஸ்ட்டு வந்து கம்பல்சரியாக இருந்த நோன்பு ரமலானுடைய நோன்புக்கு அப்புறம் ஆப்ஷனலாக போய் அதுக்கப்புறம் வந்து ஹைலி ரெக்கமெண்டட் கேட்டகரியில் வந்துருச்சு. இப்போ அந்த நோன்பு புரியுதா? 3 ஸ்டேஜில் இருந்திருக்கு ஆஷுரா நோன்பு. ஃபஸ்ட்டு வந்து கம்பல்சரி மக்கால, ரமலான் வந்ததுக்கப்புறம் ஆப்ஷனல், வச்சா வைங்க, நான் கம்பல்லாம் பண்ண மாட்டேன். இதில் என்ன சொல்கிறாங்க? வைங்க, தானும் நோன்பு நோற்று மக்களுக்கும் நோக்குமாறு கட்டளை இட்டார்கள். இது ஆர்டர் வந்துருச்சு. அப்போ ஹைலி ரெக்கமெண்டட் அப்படிங்கிற அந்த கேட்டகரியில் இந்த நோன்பு வந்துருச்சு. அப்போது மக்கள் சொல்கிறாங்க, நீங்கள் வைக்க சொல்கிறீங்க, இப்போ இத்தனை நாள் வந்து வேணான்னு சொல்லியிருந்தீங்க, இப்போ திடீர்னு மறுபடியும் பழைய மாதிரி வைக்க சொல்கிறீங்க, எதனால் வைக்க சொல்கிறீங்க? அது இல்லாமல் இப்போ நம்மளும் வைக்கும்போது யூதர்களுக்கு கிளாஷ் ஆகுது. அவங்க சொல்கிறாங்க, அல்லாஹ்வின் தூதரே, இது யூதர்களும் கிறிஸ்தவர்களும் கண்ணியப்படுத்தப்படும் நாளாயிற்று என்று வினவினர். அதற்கு அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், இன்ஷா அல்லாஹ் நாடினால் அடுத்த ஆண்டில் நான் 9ஆம் நாளில் நோன்பு நோற்போம். நான் உயிரோடு இருந்தால் அடுத்த வருஷம் 9ஆம் நாள் நோன்பு நிற்பேன் அப்படின்னு சொல்கிறாங்க. அடுத்த ஆண்டு வருவதற்குள் அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இறந்து விட்டார்கள். இது முஸ்லீமில் 2088. அப்போ அது 3 ஸ்டேட்டஸ் அதுக்கு மாறி இருக்கா? ஆஷூராவுக்கு கம்பல்சரி, ஆப்ஷனல், ஹைலி ரெக்கமெண்டட். இப்போ இந்த கேட்டகரி ஏன் ரசூல்லா கொண்டு வந்தேன்? ஏன்னா இவர் கொல்லப்படுவார் எப்போங்கிறதும் தெரியும், இந்த நாளில் இப்படி ஒரு சம்பவம் நடக்கணும் தெரியும், இந்த நாளை ஹயாத்தாக வச்சுருக்கணும், அன்னைக்கும் தீனு காப்பாற்றக்கூடிய நாளாக அது இருந்திருக்கு. மூசா நபி காலத்திலையும் தீனு காப்பாற்றப்படக்கூடிய நாளாக இது இருந்திருக்கு.
ஹுசைன் அலைஹிஸ்ஸலாம் அவருடைய காலத்திலையும் தீன் காப்பாற்றக்கூடிய நாளாக இருந்திருக்கு. அதனால தான் ரசூல் அதை என்ன பண்ணாங்க, இது பண்ணியிருக்காங்க. அப்படி இல்லை அப்படின்னா இப்ராஹிம் நபி காப்பாற்றப்பட்ட நாளுக்கு ஏன் நோன்பு இல்லைங்கிறது நம்ம புத்திசாலி ஆலிம்கள் வந்து சொல்லட்டும். இப்போ இது விளக்கம் இல்லை அப்படின்னா ஏன் இந்த நாளை மட்டும் ரசூல்லா வந்து சைடில் வைக்க சொல்லி மறுபடியும் ஏன் கம்பல்சன் ஆக்குனேன்? புரியுதா? 2 ஸ்டேட்டஸு இஸ்லாத்தில் எல்லாமே 2 ஸ்டேட்டஸ் இருக்கும். ஒரு காலத்தில் மது ஹராமு, மறுபடியும் ஹலாலு, அப்புறம் ஹராமு. அப்படி தானே இருந்துச்சு. ஒரு வளர்ப்பு மகன் ஹலால் இருந்துச்சு, அப்புறம் ஹராம் ஆச்சு. இது ஹலாலில் வந்து அப்புறம் வந்து வேணான்னு அப்புறம் ஆப்ஷனில் வந்து இப்போ மறுபடியும் இது மட்டும் ஏன் 3 ஸ்டேட்டஸ் போச்சு? இது ஒரு ரீசனா? அடுத்து நான் குரான்லேருந்து ரீசன் காட்டுறேன்னு சொல்லியிருந்தேன். குரானுக்கு போவோம். ஏன்னா குரானுக்கும் அஹ்ல பைத்துக்கும் ஒரு ஸ்ட்ராங்கான கனெக்ஷன் இருக்குது. அப்போ அல்லாஹ் சொல்கிறான். அப்போ இது மாதம் எப்படிப்பட்ட மாதம்? முஹர்ரமுடைய மாதம், அல்லாஹ்வுடைய மாதம். அப்போ இது குரானில் அல்லாஹ் சொல்கிறான் 14வது அத்தியாயத்தில் 5வது வசனம். இதற்கு முன்பு மூசாவையும் நம்முடைய சான்றுகளுடன் அனுப்பி சமூகத்தினரை இருளில் இருந்து வெளியேற்றி ஒளியின் பக்கம் கொண்டு வாரும் அப்படின்னு நான் சொல்லியிருந்தேன். என்ன சொல்லியிருந்தேன்? இருளிலிருந்து வெளியே கொண்டு வாங்க, வெளிச்சத்தை நோக்கி கொண்டு வாங்க. இது வந்து மினஸ் ஜுலுமாத் இலன்னூர். இதே வார்த்தை ஆயத்துல் குர்சிக்கு அடுத்தது வரும். யுஹ்ரிஜூனஹும் மினஸ் ஜுலுமாத் இலன்னூர். இந்த ரசூல்லா வந்து இந்த வேலையை செய்ய சொன்னா அப்படிங்கிற மாதிரி அதில் வரும். மேலும் அல்லாவின் வரலாற்று முக்கியத்துவம் வாய்ந்த நாட்களை நினைவூட்டி அவர்களுக்கு அறிவுரை வழங்கும். அல்லாவுடைய நாளுன்னு ஒரு நாட்கள் இருக்குது, அந்த நாட்களை நீ சொல்லி காட்டி அறிவுரை கொடு அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போது அல்லாஹ் இங்கே என்ன சொல்கிறான்? வஸக்கரஹும் பி ஐயாமில்லா. அல்லாவுடைய நாளுன்னு ஒன்று இருக்குது. அப்போ அல்லாவுடைய மாதம்னு ஒன்று இருக்கா? ஸோ அல்லாவுடைய நாளுன்னு ஒன்று இருக்கா? அது என்ன நாளுன்னு மூசா நபிக்கிட்ட அல்லாஹ் சொல்லிட்டானா? முஹர்ரம் 10 அல்லாவுடைய நாளுன்னு சொல்லிட்டானா இல்லையா? அப்போ அதை சொல்லி சொல்லி காட்டி அதை ஞாபகப்படுத்துன்ட்டான்ல. அப்போ எத்தனை வருஷம் அந்த நாள் வந்தாலும் அந்த நாளை ஞாபகப்படுத்தணுமா இல்லையா? அப்போ முஹர்ரம் 10 அன்னைக்கு நினைவூட்டக்கூடிய நாளாக இல்லையா அது? புரியுதா இல்லையா? அப்போது ரிப்பீட் பண்ணுன்னு அல்லாஹ் சொல்கிறானா இல்லையா? யாருக்கெல்லாம் இருட்டிலிருந்து வெளிச்சம் வரணுங்கிற அக்கறை இருக்கோ அவங்கெல்லாம் முஹர்ரம் 10 நினச்சி பாருங்க அப்படின்னு அல்லாஹ் சொல்லிட்டான். அப்போ குரான் வந்து கடந்த காலத்தை பற்றி மட்டும் பேசும் அப்படின்னா யாராவது வந்து உலமாக்கா, அதாவது இதை எதிர்க்கிற அந்த சோகால்டு நியூ சலஃபீஸ் வந்து சொல்லுங்கள், பின்னாடி வர்ற முஹர்ரம் 10க்கு அது எலிஜிபிள் ஆகாதுன்ற. அப்புறம் கூடுதலாக இன்னொரு தகவலும் சொல்கிறேன். என்னுடைய கணிப்பு இது வந்து ப்ரெடிக்ஷன், இது அவ்வளோதான். மேபி மஹதி வெளிப்படுறனாலும் முஹர்ரம் 10 இருக்கலாம். அதே ஆஷூரா நாளாக இருக்கிறதுக்கு வாய்ப்புகள் ஜாஸ்தி. அதே முஹர்ரம் 10 மஹதி வெளிப்படுறதுக்கான நாளாக இருப்பதற்கு வாய்ப்பு ஜாஸ்தி. அதனால் முஹர்ரம் 10 நம்ம வந்து எப்போவுமே மைண்டில் வச்சுருக்கணும்னு குரான் சொல்லுது. இது அல்லாவுடைய நாளுங்குது. அல்லாவுடைய நாள். எல்லா நாளும் வந்து அல்லாஹ் வந்து பெரிய முடிவு எடுக்கிறதில்ல. சில காரியங்களை நிகழ்த்துவதற்கு அல்லாவுடைய நாள் வச்சுருக்கான். பெரிய முடிவுகள், பெரிய சம்பவங்கள் பெரிய நாட்களில் தான் நடக்கும். அப்போ அது அல்லாஹ் சொல்கிறான். இப்போ இது மறுபடியும் ரிப்பீட் பண்ணுவோம். மூசாவையும், அப்போ மூசா நபி என்ன பண்ணிட்டு இருந்தாங்க? அடிக்கடி ஃபிரௌனுடைய அந்த காப்பாற்றப்பட்ட நாளை சொல்லி 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 தான் அப்பப்போ அவங்களை ஞாபகப்படுத்திகிட்டே இருப்பாங்க. அதை வந்து பஹராலையும் அல்லாஹ் சொல்லுவான். நான் உங்களை ஃபிரௌன்லேருந்து காப்பாற்றலையா, நான் உங்களுக்கு ஃபிரௌன்லேருந்து காப்பாற்றலையா, நான் உங்களுக்கு ஃபிரௌன்லேருந்து காப்பாற்றலையா. எத்தனை வாட்டி எல்லாம் ரிப்பீட் பண்ணுறான் குரானில். பனி இஸ்ராயல்களை பற்றி பேசும்போதெல்லாம் அந்த நாளை நினச்சி பார்க்க மாட்டீங்களா, அந்த நாளை நினச்சி பார்க்க மாட்டீங்களான்னு. அதே தான் இன்றைக்கி நாங்கள் சொல்கிறோம். ஹுசைன் கொல்லப்பட்ட நாளை பார்க்கலையா, அந்த நாளை நினச்சி பார்க்கலையா, ஹுசைன் எதுக்காக போனார்னு யோசிக்க மாட்டீங்களா, என்ன நடந்ததுன்னு தெரியலையா, இருளுக்கும் வெளிச்சத்துக்கும் உங்களுக்கு வித்தியாசமே புரியலையா, அல்லாஹ்வை நினைவு கூறவே மாட்டீங்களா? நினச்சி பாருங்கள், இதோட ஃபிட் ஆகும். கர்பலாவுக்காகத்தான் ரசூல்லா இந்த நாளை மறுபடியும் ரிவர்ஸில் வச்சு இதை ஃபிட் பண்ணி இதை ஃபாலோ பண்ணி சொல்லணும்னு அவசியம் கிடையாது. புத்தி இருக்கிறவன் யோசிக்க கடவன் பைபிளில் இருக்குல்ல, அறிவுள்ளவன் யோசிச்சுக்குவான், அறிவாளி யோசிக்குவான். அது அல்லாஹ் சொல்கிறான். மூசாவையும் நம்முடைய சான்றுகளுடன் அனுப்பியும் சமுதாயத்தினரை இருளில் இருந்து வெளியேற்றி ஒளியின் பக்கம் கொண்டு வரும். மேலும் அல்லாவின் வரலாற்று முக்கியத்துவம் வாய்ந்த நாட்களை நினைவூட்டி, அல்லாவை அல்ல, அந்த நாளை நினச்சி பார்க்க சொல்லு, அந்த நாளை சொல்லி சொல்லி காட்டு. அந்த நாள் அது எந்த நாள்? மூசா நபி ஃபிரௌனிடமிருந்து காப்பாற்றப்பட்ட அதே முஹர்ரம் 10வது நாள். அதை சொல்லு. அதனால் என்ன ஆகும்? பொறுமையாளராகவும் நன்றி செலுத்துபவராகவும் திகழும் ஒவ்வொருவருக்கும் இந்த சம்பவங்களில்
பல சான்றுகள் இருக்கின்றன. இப்போ இந்த இடத்துல சம்பவங்களில்னு வருது. இவங்க தான் மொழிபெயர்த்துருக்காங்க பன்மையா, எனக்கு தெரியாது இது ஒருமையா பன்மையான்ட்டு. அப்போ அங்கே நடந்தது ஒரு சம்பவம் தான். அப்போ இன்னொரு சம்பவம் எங்கே பெண்டிங்கு பின்னாடி நடந்திருக்கு. இந்த முஹர்ரம் 10ல் அதே வந்து நடந்திருக்கு. இப்போ ரெண்டு உம்மத்துக்கும் நமக்கு ஒரு இன்னொரு காமன் இதுவும் இருக்குது. என்னன்னா இங்கேயும் வந்து அதுக்கு முன்னாடி வரைக்கும் மூசா நபிக்கு முன்னாடி வரைக்கும் நபிமார்களுக்கு மட்டும்தான் நன்மை ஏவி தீமை தடுத்தல் வந்து கட்டாய கடமை. இப்ராஹிம் நபிக்கு தான் கடமை, அவருக்கு அப்புறம் இஸ்மாயில் நபிக்கு தான் கடமை, லூத் நபிக்கு தான் கடமை. வேற யாருக்கும் அந்த உம்மத்தில் இருக்கிறவங்களுக்கு கட்டாய கடமை இல்லை, செஞ்சால் நன்மை, அவ்வளோதான். செஞ்சே ஆகணும், இல்லைன்னா விட மாட்டேன். இது வந்து பனி இஸ்ராயல்களுக்கு தான் ஸ்டார்ட் ஆகுது. இப்போ அந்த உம்மத்துகளுக்கு தான் ஸ்டார்ட் ஆகுது. அப்போது நமக்கும் வந்து எடுத்திங்கன்னா உம்மத்துக்கு கடமை இன்னைக்கு. அப்போது அவங்களுக்கு எப்படி மூசா நபி ஃபிரௌன்லேருந்து காப்பாற்றப்பட்ட நாளோ, நம்ம மன்னராட்சிக்கிட்ட இருந்து காப்பாற்றப்பட்ட நாள் வந்து 10ஆம் முஹர்ரம் 10. இந்த மன்னராட்சி வேற, இஸ்லாம் வேற. இஸ்லாத்துடைய ரூஹ் போயிருச்சுன்னு யாருனாலையுமே சொல்ல முடியாது. அவர் மட்டும் உக்காந்துருந்தாருன்னா இஸ்லாம் எது ஹக் எது பாத்தில் எதுன்னே தெரிஞ்சிருக்காது. குரான் வந்து ஒரு சிஸ்டம் பேசுது, குரான் வந்து ஒரு வரிமுறையை பேசுதுங்கிற அந்த குரான் வந்து ஒரு ஷூராவை பேசுது, குரான் வந்து ஒரு ஆட்சியாளர் தேர்வுக்கு ஒரு மெத்தடை பேசுதுங்கிற அந்த கிளாரிட்டி இல்லாமல் இருள்லேயே தவிச்சு இருந்திருப்போம். ஹுசைன் அலைஹிஸ்ஸலாமுடைய அந்த ஸ்டாண்ட் இல்லாமல் இருந்திருந்தான். ஸோ அந்த முஹர்ரம் 10 இம்பார்ட்டன்ஸு குரான்லேயே அல்லாஹ் வந்து கொண்டு வந்திருக்கான். அதை நினச்சிப்பார், அல்லாஹ் சொல்கிறான், அதை நினச்சிப்பார். வெளிச்சத்துக்கு வரணும்னா நினச்சிப்பார். வரலாற்று முக்கியத்துவம் வாய்ந்த நாட்கள். இப்போ மறுபடியும் இங்கே வந்து ஐயாமுன்னு தான் வருது, இங்கே 4 அது சிங்களர் தான். அப்போ வரைக்கும் வரலாற்று முக்கியத்துவம் இந்த நாளை அப்படின்னு சொல்லியிருக்கணும். ஐயாமுங்கிறான், பன்மையாக சொல்கிறான். யவுமுங்கிறது ஒரு நாள், புரியுதுங்களா? ஐயாமுங்கிறது நாட்கள். அப்போ எந்த முஹர்ரம் 10ல் என்ன மேஜர் சம்பவம் நடந்தாலும் நினச்சிப்பார் அப்படிங்கிறது அல்லாஹ் வந்து இங்கே சொல்கிறான். அப்போ அதுக்கு பின்னாடி நடந்த வரப்போகிற முஹர்ரம் பற்றியும் ரசூலா சொல்லிட்டு தான் போனேன். அந்த நாள் என் மகன் வந்து கொல்லப்படுவான், என் மகன் கொல்லப்படுவான், சொர்க்கத்தோடைய இளைஞனாக அவன் செலக்ட் பண்ணப்படுவான். அப்போ எதுக்கு சொர்க்கம் கிடச்சதுன்னு தேடு. அந்த சஹாபிக்கு சொன்னார்ல, இன்றைக்கி ஒரு சொர்க்கவாசி ஒருத்தர் தாடி எடுத்துகிட்டு வந்தார்னு பின்னாடி போனாங்கல்ல, நீங்களும் போ, பின்னாடியே கர்பலா வரைக்கும் போ. உனக்கு சலுப்பாக இருந்ததுன்னா எப்படி நீ சொர்க்கத்துக்கு போவ? என் மகன் ஒருத்தர் சொர்க்கவாசி வருவார், இப்போ ஹுசைனுங்கிற ஒருத்தர் வருவார்னா பின்னாடியே போ. அவர் எப்போ சொர்க்கவாசியாக மாறினார்னு பாரு. இந்த 10ஆம் தேதி மாறினார். 10ஆம் தேதி என்ன நடந்துச்சு அது கிளறு. இங்கே இந்த டீம் என்ன சொல்லிச்சு? யவுமுல் ஃபுர்கான். எது இந்த கடல் பிளக்கப்பட்ட நாள். ஃபிரௌன் வேற, இவங்க வேற, யசீத் வேற, இவங்க வேற. இவங்க முஸ்லீம்னு தங்களை சொல்லிக்கிட்டா, கலிமா சொல்லியிருந்தாலும் சரி, தொழுகை நடந்தாலும் சரி, ஜக்காத்து நடந்தாலும் சரி, ஹஜ்ஜு நடந்தாலும் சரி, அல்லாஹ்வுடைய அடியார்களை தங்களுடைய அடியார்களாக இவர்கள் எடுத்துக்கொண்டால் இவர்கள் இஸ்லாத்தில் இல்லை. இதைத்தான் அவர் டிக்ளேர் பண்ணார். இன்றைக்கி வந்து அது புரியுதா இல்லையா? ஃபிட் ஆகுதா இல்லையா? அப்போது யாருக்கெல்லாம் வேணுமோ பொறுமையாளராகவும் நன்றி செலுத்துபவரம். பொறுமையாளர்னா என்ன? நிலைத்திருப்பது. பொறுமைக்கு அரபி மீனிங்கு வேறு. பொறுமைங்கிறது கொள்கையில் நிலைத்திருப்பது, உறுதியாக நிற்பது. உறுதினா என்னன்னு அங்கே பாரு. மற்றவங்கெல்லாம் பயந்து போய் உக்காந்துட்டு இருந்தாங்க. எல்லாரும் எதுக்கு பயப்படுவான்? என் வீட்டில் பெண்கள் இருக்காங்க, குழந்தை இருக்காங்க, எல்லாத்தையும் கொண்டாந்து ரோட்டில் வச்சார். சிங்கிளாக வரல, சேஃப்டி பண்ணிட்டு வரல. தெரியும் மர்டருக்கு தான், கொல்லப்படுறன்னு தான் தெரியும். ஃபேமிலியோடு கொண்டாந்து கூட, என் குடும்பமே நாசமாக போனாலும் சரி இந்த இடத்துல நான் வருவேன், இது ரெக்கார்டு பண்ணுறேன், வெறும் பதிவு மட்டும்தான் நான் பண்ண போகிறேன்னு அவருக்கு தெரியும். அப்போ அந்த நாளில் வந்து ஹக்கு பாத்தில் பிரித்து மட்டும்தான் நான் காட்ட போகிறேன்னு கன்ஃபார்மாக அவருக்கு தெரியும். அதுக்காக மட்டும்தான் அவர் கொண்டு வந்தார். புலம்பலை. இங்கே தெரியும் முஸ்லீம் பின் அகீல் கொல்லப்பட்டாருன்ட்டு. எங்கள் மக்காலேருந்து வரும்போதே தெரியும் முஸ்லீம் பின் அகீல் கொல்லப்பட்டார். கூஃபாவில் வந்து யாரும் சப்போர்ட் பண்ண மாட்டாங்க, போனால் டெத்து தான். எத்தனை பயான்கள் இருக்குது. இன்ஷா அல்லாஹ் ஹுசைன் அலைஹிஸ்ஸலாம் அடுத்த வருஷம் பயானை போடுவோம். சாகிறதுக்கு தான் போகிறேன்ட்டு சொல்லிவிட்டு டிக்ளேர் பண்ணிட்டு போகிறார். யாருக்கெல்லாம் நீங்கள் இப்போது நம்மலாம் எதுக்கு பயப்படுறோம்? நம்ம சில பேர் வந்து இவர்கிட்ட பேசுகிறாங்க, இந்த திருமுருகன் காந்திகிட்ட, இந்த அநியாயத்தை எடுத்து பேசுங்க, இந்த அநியாயத்தை எடுத்து பேசுங்க அப்படிங்கிறாரு. என்ன எதுக்கு அப்படின்னா, இல்லை நாங்களும் இது பேசுவோம், என்ன பண்ணுறது, எங்களுக்கெல்லாம் ஃபேமிலி இருக்குது அப்படின்னு. அப்போ திருமுருகன் ஏன்னா எனக்கெல்லாம் குடும்பம் இல்லையா?
நாங்களும் பேசிருவோம். ஏன்னா எங்களுக்கெல்லாம் ஃபேமிலி இருக்குங்க. நாங்கலாம் புள்ள குட்டியோடு இருக்கோம். அதனால வந்து எங்களால ஒண்ணும் பண்ண முடியல. இப்போதைக்கு நாங்க ஃபண்டிங் மட்டும் குடுக்குறோம். நீங்க பேசுங்க அப்படின்னு. அப்போ திரும்ப 2 டைம் சொல்றேன். எங்களுக்கு ஃபேமிலி இல்லையா? எனக்கும் பொண்டாட்டி இருக்கு, குழந்தை இருக்கு. நான் ஜெயில்ல இருக்கும்போது என் குழந்தை அழுவுறது இல்லையா? இப்ப இன்னைக்கு சாட்டை திருமுருகன் வந்து ரொம்ப பெருசா அவரு எழுதி பொலம்புனது என்ன? என் குழந்தைய என்னை விட்டு பிரிச்சுட்டாங்க. 6 மாசம் கழிச்சு என் குழந்தைகிட்ட போறேன். அவன் அழுவுறான். என்ன யாருன்னு அடையாளம் தெரியல அப்படிங்கிறான். கண்ணு கசங்குதுல்ல. அப்போ குழந்தையும் பொம்பளைங்களும் தான் நீங்கள் பயப்படுறீங்க. எல்லாத்தையும் கொண்டு போய் அல்லாவுடைய தீனுக்கு வச்சாங்களே. எதிரிகள் முன்னாடி ப்ரெசென்ட் பண்ணாங்களே. என்ன பண்ணுறீங்க பண்ணுங்கடா. என்ன பிடுங்குறையும் பிடுங்க ஸ்டாண்டு இதுதான். மாற மாட்டேன். என்ன இப்போ உனக்கு பையத்து செய்ய மாட்டேன். வீட்லேயும் அடங்கி உட்கார மாட்டேன். என்னங்கிற இது அல்லாவுடைய பூமி. நான் சுதந்திரமாக நடமாட விட மாட்டோம். என்ன பண்ணுவோம் பண்ணு. கொன்றுவோம் கொன்னுடு. போயிட்டே வா. உலகமே பதில் சொல்லும். ஏன் கொன்னீங்கன்னு பதில் கேட்பாங்க. பதில் சொல்லு. இது எங்கள் தாத்தா கொண்டு வந்த தீனு. இதை நாங்கள் காப்பாற்ற வேண்டியது எங்களுடைய கடமை. எப்படி அல்லாவுடைய மாதம் புனிதமானதோ, அல்லாவுடைய வருடம் புனிதமான அல்லாவுடைய நாள் புனிதமானதோ, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் குடும்பமும் புனிதமானது. அந்த 5 தூய்மையான உடல்களும் வந்து பார்த்திங்கன்னா அந்த அவ்வளோ பங்களிப்பு வந்து அவங்க கொடுத்துருப்பாங்க. ஸோ அதனால் யாருக்கெல்லாம் வந்து அல்லாஹ் அடுத்து பாருங்கள், நன்றி செலுத்துபவராகவும் திகழும் ஒவ்வொருவருக்கும் இந்த சம்பவங்களில் பல சான்றுகள். ஷுக்குரு கொஞ்சமாவது நன்றி இருந்ததுன்னா, அல்லாவுக்கு நன்றி செலுத்தணுமே, அல்லாஹ் முன்னாடி போய் நிற்கணும்னு கொஞ்சமாவது சொரணை இருந்தால், தொழுகிறவங்களாம் நன்றி செலுத்துகிறவங்க ஆயிர மாட்டான். வெறும் தொழுதுட்டு மட்டும் நீங்கள் நன்றி செலுத்திட்டு போயிடுவீங்களா? இந்த வகையில் நன்றி செலுத்துங்க. அல்லாவுக்கு நன்றி விசுவாசம் அல்லாவோட நடந்துக்குங்க. அல்லாவோட எதிரிகளோட விசுவாசம் நடந்துக்கிறீங்க. அல்லாவோட கிளர்ச்சியாளர்கள் கலகக்காரன்னா யார்? அல்லாவுக்கு எதிராக கலகம் ஒழிக்கப்படணும்னு குரான் பேசுது. இவர் கலகக்காரர்னு உலகத்துக்கே தெரியும். இவர் கலகம் பண்ணுவாராம். அது வந்து நீங்கள் சப்போர்ட் பண்ணுறீங்க. என்ன உங்களுடைய தீனு? நீங்கள் யாருக்கு விசுவாசமாக இருக்கிறீங்க? அல்லாவுக்கா அல்ல இவங்களுக்கா? அல்லாவுடைய கலகக்காரர்களுக்கு ஸ்டாண்டு எடுத்துகிட்டு அவங்க அல்லாவுக்கு விசுவாசிகள்னால் அல்லாஹ் ஒத்துக்க மாட்டான். அல்லாஹ் சொல்கிறாங்க, நீங்கள் நான் பொறுமையாளரும் கிடையாது, நீங்கள் நன்றி செலுத்துபவரும் ஆக மாட்டீங்க, உங்களுக்கு இருளுக்கும் வெளிச்சத்துக்கும் வித்தியாசமே தெரியாது, நவஞ்சு போன கண்ணாக போயிடும். என்னுடைய நாட்களை வந்து அதே மாதிரி அல்லாஹ் சொல்கிறான் இன்னொரு இடத்துல, விசுவாசம் கொண்டவருக்கு நீர் கூறுவீராக, அல்லாஹ்வுடைய நாட்களை நம்பாதவர்களை அவர்கள் மன்னித்து விடட்டும். ஏனென்றால் அவர்கள் சம்பாதித்து கொண்டிருந்தவற்றுக்கு பிரதியாக அந்த கூட்டத்தினருக்கு அவன் கூலி கொடுப்பான். நீ அவங்கள எதுவும் பண்ணாத, விட்டுரு, அவங்கள அப்படியே விட்டுரு. என் நாட்களை வந்து கண்ணியப்படுத்துகிறவனை பிடிச்சி இவனை நோன்றானுங்களா? முஹர்ரம் 10னா உங்களுக்கு காண்டாகுதா? விட்டுரு, அவனை வச்சிரு, அவனை நான் பார்த்துக்கிறேன், நீ எதுவுமே பண்ணிடாத, அவனை நான் டீல் பண்ணுறேன், அவனை சிங்கிளாக டீல் பண்ணுறேன். என்னுடைய நாட்களை நீ நம்ப மாட்டியா? நாட்களை இங்கேயும் என்னங்க ஐயாமுல்லா, அல்லாவுடைய நாட்கள். அது என்ன அல்லாவுடைய நாட்கள்? கற்பனை பண்ணுங்க. நீங்கள் சொல்லுங்கள். நான் முன்னாடி காமிச்சிட்டேன். அல்லாவுடைய நாட்கள்னால் முஹர்ரம் 10கள். அதுதான் முஹர்ரம் 10 அல்லாவுடைய நாளுன்னு மூசா நபி பார்த்து அல்லாஹ் சொல்கிறான். அனதர் முஹர்ரம் 10 என்ன மேஜர் ஈவெண்ட் நடந்தது? மேபி இப்போ கொண்டாடுவாங்க. ஆதம் நபி படைக்கப்பட்டது முஹர்ரம் 10ல் தான். அது ஒரு சீக்வன்ஸ் கொண்டு வந்துடுறாங்க. ஏன் அதில் இது ஃபிட் ஆகாதோ? சரி, அதெல்லாம் வச்சுக்கிங்க, ஆட் பண்ணிக்கங்க, வேண்டான்னு சொல்லலை. அப்போ குரான் வந்து பாஸ்ட் டென்ஸ் மட்டும்தான் பேசுதா? ஃப்யூச்சர் டென்ஸ் வந்து பேசவே இல்லையா? இறந்த காலத்தை மட்டும்தான் குரான் பேசுதா? வருங்காலத்தை பற்றி பேசாதா? பேசுதுன்னு நான் நம்புகிறேன். இது ரசூல்லா வந்துட்டு சொல்கிறாங்க பாருங்கள். இந்த குரான் வந்து கட்டது எல்லா காலத்தையும் பேசும் அப்படிங்கிறது. அதுலேயும் அஹ்ல பைத் தான் வர்றாரு, அலி தான் வர்றாரு. உங்களுக்கு சோதனை தான். அதில் முஸ்னத் அகமதில் 8321. இதுக்கு முன்னாடி பேசின ஆயத்து வந்து 45ல் 14. முதல்ல பேசினது 14ல் 5, இது 45ல் 14. அலி அல்லான் அவர்கள் கூறினார்கள், நான் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடம் சென்றிருந்தேன். தன்னிடம் ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் வந்ததை பற்றி என்னிடம் கூறினார்கள். ஜிப்ரீல் வந்து, முஹம்மதே, உங்கள் சமுதாயம் உங்களுக்கு பிறகு கருத்து வேறுபாட்டில் விழுந்துவிடும் என்று கூறினார்கள். அதிலிருந்து வெளியேற என்ன வழி என்று நான் கேட்டேன். அதற்கு ஜிப்ரீல் கூறினார், அல்லாவின் வேதமாகும். அப்போது ஃபைத்னா ஃபசாது நடந்துடும். அந்த டைமில் என்ன பண்ணுங்க? எதுலேருந்து வெளியே வர்றதுக்கு என்ன பண்ணணும்? அல்லாவுடைய வேதத்தை பிடிச்சிங்க. இந்த இடத்துல தான் ஹதீஸை பிடிக்கக்கூடாதுங்கிறோம். ஏன்னா ஹதீஸில் என்ன இருக்குது? 12 கலீஃபாக்கள்னு இருக்குது. புரியுதா? சஹாபாக்கள் வந்து கண்ணியப்படுத்துங்கள், அன்சாரிகளை கண்ணியப்படுத்துங்கள். 19 பேசுவோம். குரான் தான் ஃபுர்கானாக பேசும். பிரித்து காட்டுங்க. ரசூல்லாவுடைய வழிமுறை கூட இங்கே ரசூல்லா ரெக்கமெண்ட் பண்ணல. அல்லாவின் வேதமாகும். குரானுக்கு போங்க, பேசிக்ஸ் போயிருங்க.
ஒரு ஆட்சியாளர் தேர்வு முறை குரான் என்ன சொல்லுது, இப்படி சொல்லுது. இதுக்கு எவன்லாம் மாறு செய்கிறானோ அவன் குற்றவாளி. அவ்வளோதானே. திருடக்கூடாதுன்னு குரான் பேசுது. எவன்லாம் திருடுறானோ திருடன். அது ரசூலா என்ன சொன்னாங்க, என்னுடைய மகள் ஃபாத்திமா திருடினாலும் திருட்டுனாங்களா, அப்போ திருட்டை ஃபிட் பண்ணிக்கங்க, ஃபாத்திமாவை ஃபிட் பண்ணிங்க. இப்போ ஃபாத்திமா லெவன் வந்தால் நீங்கள் என்ன தீர்ப்பளிப்பீங்க சொல்லு. இப்போ இமேஜின் பண்ணிங்க, நீங்கள் வந்து நீதிபதியாக உட்காந்துட்ருக்கீங்க, திருடப்பட்டதை ஃபாத்திமா லெவனுவை ஒத்துக்கிறாங்க. இப்போ என்ன பண்ணுவீங்க நீங்கள் அதை சொல்லுங்கள். அந்த இடத்துல ஃபாத்திமா லெவன் புகழ்ந்து மௌலூது ஓதுவீங்களா, புகழ்ந்து பேசுங்க, அலி லெவன் சொல்லுங்கள், ரசூலாவுடைய ஈரக்கொலைன்னு சொல்லுங்கள், எல்லாம் பண்ணுங்கள், கடைசியாக கையை வெட்டி தான் ஆகணும். இது வந்து சும்மா ரசூலா பேசின ஸ்டண்ட்டு டைலாகா இது? சும்மா அந்த சினிமா டைலாக்லாம் பேசுவாங்கள்ல ஹீரோ, நான் அதை பண்ணிடுவேன் இதை பண்ணிடுவேன், அந்த மாதிரி டைலாகா இது? வெத்து டைலாகா இது? நான் அது உண்மையான டைலாகுன்னு நம்புகிறேன். நீங்கள் எப்படி நம்புறீங்க அதை சொல்லுங்கள். அப்போ இந்த இடத்துல புகழை பார்க்கக்கூடாது, யாரையும் பார்க்கக்கூடாது. அதுதான் குரான்னு சொல்கிறது. குரான் வந்து பிரின்சிபல்ஸ் சொல்லும். ஒரு ஆட்சியாளர் இவர் 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 ஆட்சியாளர், இவர் 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 கலகக்காரர், இவர் 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 திருடர், இவர் 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 விபச்சாரகன். புரியுதா? இவனுக்கு இந்த தண்டனை, அவ்வளோதான். அந்த இடத்துல வந்து டேஷ் போட்டுரும். பேர் எவன் பண்ணுறானோ அவன் பேர் எழுதிட வேண்டிதான். அது நான் பண்ணால் என் பேர் வரும், நீங்கள் பண்ணால் உங்கள் பேர் வரும், எவன் பண்ணாலும் அவன் பேர் வரும். இங்கே யாருக்கும் வந்து பாரபட்சமே கிடையாதுங்க, விதி விலக்கே கிடையாது. அது யாருக்குமே ரசூல்லாவுடைய மகளுக்கே விதி விலக்கு கிடையாதுன்னு ரசூல்லா சொல்லிட்டு போயிட்டாங்க. அப்போது இங்கே இன்னொரு விஷயம் இந்த ஹதீஸில் சொல்கிறேன். அல்லா ரசூல்லா என்ன சொல்கிறாங்க, அல்லாவின் வேதமாகும். அதுலேருந்து வெளியே வர்றதுக்கு வழி என்ன, அல்லாவின் வேதம். நீங்கள் குரானை ஃபிட் பண்ணுங்க பாருங்கள். அலியான விஷயம் 3 போர்களுக்கும் அலி பக்கம் ஹக்கு இருக்கும். கொலைக்கு பழி வாங்குவது தனிநபர் மீது கடமையா, ஆட்சியாளர் மீது கடமையா? தனிநபர் மீது கடமைன்னு ஆயிஷா சொல்கிறாங்க, ஆட்சியாளர் மீது கடமைன்ட்டு அலி சொல்கிறாங்க. குரானும் அதுவே சொல்லுது, அலி பக்கம் ஹக்கு. 2வது, அரசாங்கத்துக்கு கட்டுப்படாமல் தனியாக ஒரு குரூப்பு கிளர்ச்சி பண்ணி அவங்களே அவங்களுக்கான ஒரு ரூல்ஸை உருவாக்கிட்டு சட்டம் ஒழுங்க சட்டத்தை அவங்களே கையில் எடுத்துக்கிட்டு அவங்க விரும்புகிற ஆட்களுக்கு தண்டனையும் அவங்க விரும்புகிற ஆட்களுக்கும் சலுகையும் கொடுத்துட்டு இருந்தது சரியா? சரின்னு சொல்லி ஹவாரிஜிகள் சொன்னாங்க, தப்புன்னு அலி சொன்னார். அப்போ 2வது பேஜில் இதுலேயும் அல்லாஹ் என்ன சொல்கிறான், அல்லாஹ்வுடைய சட்டத்துக்கு கலகம் யாராவது பண்ணாங்கன்னா அந்த கலகம் ஒழிக்கப்படணும்னு அல்லாஹ் சொல்கிறான். இந்த இடத்துல ஹக்கு மறுபடியும் அலிக்கிட்ட தான். அப்போ இப்போ என்னன்னா, இப்போ நம்ம 40 பேர் எம்பிக்களும் இந்தியா கூட்டணி சார்பாக தேர்வு செய்யப்பட்டாங்க. இவங்க விரும்பினாலும் விரும்பலைனாலும் யாருடைய ஆர்டர்ஸ் ஒபே பண்ணி ஆகணும், மோடியுடைய ஆதரவு தான் ஒபே பண்ணி ஆகணும். ஒரு லெட்டர் எழுதுகிறாங்க, கோரிக்கை மனு, மேலே என்னென்னு எழுதுவாங்க, பெறுநர் பிரதமர், மதிப்புக்குரிய பிரதமர் மோடி அவர்கள் தான் எழுதுவாங்க. இப்போ இவங்களா தேர்வு பண்ணாங்க அந்த பிரதமரை? இல்லை. அதனால் நாங்கள் தேர்வு செய்யாததால் இந்த பிரதமரை நாங்கள் ஒப்புக்கொள்ள மாட்டோம்னா எழுத முடியும். மதிப்புக்குரிய நரேந்திர மோடி அவர்கள் என்ன எழுத முடியும்? எழுதுனா லெட்டர் ரிஜெக்ட் ஆயிரும். பிரைம் மினிஸ்டர் ஆஃபீஸுக்கு வந்தவொடனே என்ன பண்ணுவான், நீ ஏன் லெட்டர் எழுதியிருக்கிற, மோடிக்கு அனுப்பிடுற, கட்சி ஆஃபீஸ்க்கு அனுப்புமா. நீ மோடின்னு பேர் போட்டு எழுதியிருக்கிற, இது எங்களுக்கு வராது, இது எங்கள் கீழேயே வராது, நீ கட்சி ஆஃபீஸ்க்கு அனுப்பு, பிஜேபி ஆஃபீஸில் யாராவது நட்டாக்கு அனுப்பு, ஜேபி நட்டாக்கு அனுப்புன்றுவாங்க. அப்போ பிரதமருக்கு அனுப்புனா பதவியை சொல்லி தான் நீங்கள் எழுதணும். அப்போ இவர் ஒத்துக்கவே மாட்டேங்கிறாரு, அலியை வந்து கலீஃபா இல்லைன்ட்டு. இது எந்த ஒரு சட்டம்? இப்போ குரான் என்ன சொல்லுது, இப்படி ஒருத்தர் ஒத்துக்கலைன்னா அவருக்கு எதிராக போர் செய்ய சொல்லி குரான் சொல்லுது, ஃபசாதை கைவிடுற வரைக்கும். அப்போ இந்த இடத்துலையும் குரானுடைய பிரின்சிபல் படி எடுத்திங்கன்னா அலி தான். அப்போ அஹ்ல பைத்தும் குரானும் பிரியவே மாட்டாங்கங்கிறது புரியுதா இல்லையா? இவ்வளோதான் மேட்ரு, சிம்பிள் கணக்கு. உங்களுக்கு வந்து ஒன்று எவ்வளோங்கிறது புரியல அப்படின்னா அது உங்கள் பிரச்சனை. அதுக்கப்புறம் நீங்கள் வந்துட்டு அடுத்தடுத்து நீங்கள் போயிட்டு அம்மார் பின் யாசிர் என்ன சொன்னார், நரகத்து கலைச்ச கூட்டம் என்ன, நீங்கள் எதுக்கு போட்டு அவ்வளோ போயிருங்க? ஹதீஸ் எல்லாம் தூக்கி சைடில் வைங்க, நீங்கள் குரானுடைய பிரின்சிபலுக்கு வாங்க. அதை யாரெல்லாம் மாறு செஞ்சாங்கன்னு ஃபிட் பண்ணுங்கள். நீங்கள் அலிக்கு எதிராக கூட ஃபிட் பண்ணுங்கள், ஒன்றும் பிரச்சனை இல்லை, அது நாங்கள் டிஃபெண்ட் பண்ணுறோம். அலி செஞ்சது குரானின் படி தான் இருக்குது அப்படின்ட்டு. அப்போ ரசூலா சொல்கிறாங்க, என்ன சொல்கிறாங்க, அல்லாவின் வேதமாகும், இதனை கொண்டே ஒவ்வொரு அடக்குமுறையாளரின் திமிரை அல்லாஹ் அடக்குவான். குரானை கொண்டு என்ன பண்ணுவாங்கிறான் அல்லாஹ், ஒவ்வொருத்தரையும் பக்திமான் ஆக்குவான், மிகப்பெரிய சூஃபி ஆக்குவான்னு சொல்லலை. அடக்குமுறையாளர்களுடைய திமிரை அடக்குவான் குரானை வச்சு. யார் அதை பற்றி பிடித்து கொண்டாரோ அவர் வெற்றியடைந்து விட்டார், யார் அதை கைவிட்டாரோ அவர் அழிந்து விட்டார் என்று 2 முறை கூறினார்கள். ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் 2 தடவை சொன்னாங்க, இந்த குரான் தீர்ப்பளிக்கும் சொல்லாகும். ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் சொல்கிறாங்க, குரான் ஒன்றும் நகைப்புக்குரிய வார்த்தை அல்ல. இதே வார்த்தை அந்த 25-30 ஃபிட் பண்ணுங்க. என் சமுதாயம் இதை காமெடியாக எடுத்துக்கிச்சு, நகைப்புக்குரியதாக ஆக்கிருச்சு, இது வந்து விளையாட்டுக்குரியதாக ஆக்கிருச்சுன்ட்டு. மனித நாவுகள் இதை போன்றதொன்று இயற்ற முடியாது.
எல்லா சட்டமும் அந்த ஒரு வசனத்திலே கவர் ஆயிரும். ஷூரால மூமின்கள் தங்களுடைய காரியங்களை ஆலோசனை செய்து முடிவெடுப்பார்கள். அது சின்ன காரியத்திலிருந்து பெரிய காரியம் வரைக்கும். காரியங்கள்லேயே மிகப்பெரியது அது நம்மளுடைய ஆட்சியாளரை தேர்வு செய்கிறது தான். அதிலே இதுதான் நடக்கணுங்கிறது. இதன் அற்புதங்கள் முடிந்து விடாது. அதான் சொல்கிறேன்ல, இது அற்புதம் வந்து முடிஞ்சிடாது. ஏதோ ஒரு கட்டத்தில் அதான் இப்போ நான் சொன்னேன்ல, கர்பலாவுக்கு கூட இது பொருந்துது, இந்த வாசனம் பொருந்தும். இப்படி தான் நடக்கும். இது அற்புதம் தான், ஆச்சரியம்தான் நடக்கும். இதில் உங்கள் முன் வாழ்ந்தவர்கள் பற்றிய செய்திகளும் உள்ளன. உங்களுக்கு மத்தியில் ஏற்படும் பிரச்சனைகளை தீர்வுகளும் உள்ளன. உங்களுக்கு பின் வருபவர்கள் பற்றிய செய்திகளும் இதில் உள்ளன. அப்போ பின்னாடி வர்ற ஹுசைனை பற்றியும் குரானில் ஏற்கனவே அல்லாஹ் சொல்லியிருப்பான். அது நாம தான் தேர்வு செஞ்சு அதை புரிஞ்சுக்கணும். இது வந்து 8321வது ஹதீஸ் முஸ்னத் அஹமதில். சரியா? அப்போ அந்த அடிப்படையில் இதை எடுத்து பார்க்கும்போது முஹர்ரம் 10ங்கிறது கண்டிப்பாக நினைவு கூறப்படக்கூடிய ஒரு நாள். அந்த நாளில் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நோன்பு வைப்பதை ஹைலி ரெக்கமெண்டடாக ஆக்குனாங்க. 9, 10 வைக்கிறது சிறந்தது. முடியல அப்படின்னா 10வது வைக்கிறது சிறந்தது. விடுபவர்களை குறையும் சொல்லக்கூடாது. புரியுதுங்களா? அப்போது இவ்வளோதான் இதற்கான விளக்கம். இன்ஷா அல்லாஹ் மறுபடியும் அடுத்த வருஷம் இன்ஷா அல்லாஹ் கர்பலா ரிமைண்டர் வந்து மறுபடியும் முஹர்ரம் மாதத்தில் ஹுசைன் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுடைய அந்த ஷஹாதத்தை வேறொரு கோணத்திலையும் நம்ம என்ன பண்ணுவோம், அதை வந்து புரிய வைப்போம். எப்போவுமே ஒரு விஷயத்தை மல்டிபிள் ஆங்கிளில் வந்து நம்ம பார்க்கும்போது அதோடைய அந்த ஸ்ட்ரென்த்து வந்து புரிஞ்சுக்கிட்டே போகும். ஒரு 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 தூண் நிற்கிது, அதுக்கு இன்னொரு சப்போர்ட் கொடுக்கும்போது அது இன்னும் பலமாயிடும். எப்பயும் இவங்க ஒரு ஆர்கியூமெண்ட்டு வைக்கிறாங்க அப்படின்னா அந்த ஆர்கியூமெண்ட்டை வந்து நாம் வந்து என்ன பண்ணக்கூடாது, அவங்க ஒரு வலை விரிப்பாங்க, அந்த வலையை நாம் வந்து விழக்கூடாது. நம்ம புதுசாக ஒரு வலை விரிக்கணும், அதில் அவங்கள விழ வைக்கணும். உதாரணத்துக்கு குரான் வந்து பார்த்திங்கன்னா அந்த மாதிரி மெத்தடில் தான் தாவாவே கற்றுக் கொடுக்கும். இப்ராஹிம் நபி வந்து இந்த மன்னன்ட்ட போய் பேசும்போது அவன் சொல்லுவான், நான் உன்னுடைய இறைவன் யாருன்னு கேட்டதுக்கு என் இறைவன் உயிரை கொடுப்பேன், மரணத்தை கொடுப்பேன், உயிரை கொடுப்பவன் உயிரை எடுப்பவனும்பாங்க. இப்போ நானும் உயிரை கொடுப்பேன், நானும் உயிரை எடுப்பேன்ட்டு ஆர்கியூமெண்ட் பண்ணுவான். ஒரு பேச்சுக்கு அது தப்பு இருந்தாலும், ஆனால் ஒரு பேச்சுக்கு அது ஒரு வஸ்வாசம் ஏற்படுத்தக்கூடிய ஒரு மேட்ரு. அப்போ அந்த இடத்துல இருந்துட்டு அதுக்கு கவுண்டர் கொடுக்காம இப்ராஹிம் நபி என்ன பண்ணிட்டாங்க, ஆர்கியூமெண்ட்டே சேஞ்ச் பண்ணிட்டாங்க. இது தூக்கி உன் சைடில் வச்சிரு, நீ சொல்கிற கேள்விக்கு நான் ஆன்சர் பண்ண மாட்டேன், நான் ஃப்ரெஷ்ஷாக இன்னொரு கேள்வி வைக்கிறேன், இந்த ஆர்கியூமெண்ட்டை தூக்கி அப்படியே சைடில் வை. இப்போ நான் சொல்கிறேன், அல்லாஹ் சூரியனை இங்கேருந்து வர வைக்கிறேன், நீ மேற்குலேருந்து வர. இப்போ அதே தான் நாங்களும். புரியுதா? இப்போ நீங்கள் வந்து சொல்கிறது என்ன, முஆவியா செஞ்சால், எங்களுக்கு அதை பற்றி தேவையே இல்லை. நீங்கள் முஆவியார் இல்லையானுங்கிற அந்த பேரை கூட எடுத்துருங்க. 5வது வந்த ஆட்சியாளர் பாவியா, 5வது வந்த ஆட்சியாளர் கலகக்காரரா, 5வது ஆட்சியாளர் அவர் சஹாபியா, ரசூலா கூட இருந்தாரா, ரசூலா கூட என்ன பண்ணார், அதெல்லாம் எங்களுக்கு தேவையே கிடையாது. அவர் செஞ்ச செயல்களை மட்டும்தான் பார்ப்போம். அப்படி பார்க்க சொல்லி தான் குரான் எங்களை வளர்த்துருக்கு, ஹதீஸ் எங்களை அப்படி வளர்த்திருக்கு, ரசூல்லாவுடைய குடும்பமும் அப்படி தான் எங்களை டியூன் பண்ணியிருக்கு. உங்கள் டியூனிங் வேறு இருக்கலாம், ஆளுக்கு ஒரு நீதி ஆளுக்கு ஒரு சட்டம் தான் உங்களுக்கு. புரியுதுங்களா? அது மாதிரி எங்களுக்கு தேவையில்லை. நாங்கள் வந்து நீதியுடையவர்களாகவும் நீதிக்கு சாட்சி சொல்பவர்களாகவும் அல்லாஹ் இருக்க சொல்லியிருக்கான். அந்த அடிப்படையில் இருக்கக்கூடிய மக்களாக அல்லாஹ் உங்களையும் என்னையும் ஆக்கி அருள் புரிவானாக. வாஹிர் தாவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன்.